S25 Ultra 90Kன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன 85 சால நீ ஏற விட இந்த பக்கம் அப்படின்ட்டாங்க. நிஜமாடா அப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க. நல்ல ரீச்சரானா அதையும் சொல்லி ஒரு பக்கம். ஆமாம், இதுவும் ஒரு வகையான ப்ரொமோஷன். ஆனால் படம் நல்லா வெற்றிகரமாக ஓடி இருக்குங்க. ஜனநாயகன் படம் பார்த்தேன். படம் ஓகே கமர்ஷியல் ரீதியாக அது ஓகேன்னு வச்சுங்க. அதே மாதிரி இதை டக்குன்னு நம்ம சொல்கிறதா இருந்தால் டேரெக்டாக மோடி அடிக்கலாம், அப்புறம் விஜய் அடிக்கலாம், இப்படிதான் அடிக்க முடியும். இங்கே கான்ட்ராக்டர் சரியில்லையா, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் சரியில்லையா, இல்லை பிளானிங் சரியில்லையா, எது சரியில்லைன்னு தெரியல. எல்லாரும் சரியில்லை, இன்க்ளூடிங் அஸ். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, ஆடு நடந்துச்சு, மாடு நடந்துச்சுங்கிறது முக்கியம் இல்லை. இந்த வாரம் என்ன நடக்க போகுது? ஃபெஸ்டிவல் சீசன் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. டீல்ல அமோகமா வெற்றிகரமா பார்க்கவே மேசிவா இருக்க. சரி, என்ன இன்னும் கூட நான் பார்க்கல. S25 Ultra 90Kன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன 85 நான் 80K எதிர்பார்த்தேன்டா. நீங்க எதிர்பார்ப்பீங்க சார். சாம்சங் நாங்க என்ன அவ்வளோ இதா? அப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அவ்வளோ இதுவாக வந்து ஏன்டா கீழே வந்தீங்க? அப்படி இல்லை, இப்போ ரேம் ப்ரைஸ்லாம் ஏறிடுச்சு. ஆக்சுவலாக அவனுக்கு என்ன பண்ணுறானுங்கன்னா, என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் வந்து இப்போ 85லேருந்து 90 ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால கெஸ் பண்ண முடியும். இன்னும் அந்த நாய் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ரேம் ரேட் என்னவா இருக்கும், இப்போதைய ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ S25 மேனுஃபேக்சர் லாஸ்ட் டீலில் வாங்கினவங்களுக்கே மே மாசத்தோட இதுதான் வந்தது. மே மாசம்லாம் இல்லை, ஜூன் மாதம். ஜூலையில் வாங்கினா ஜூலை மாதம், அப்போ ஆகஸ்ட்ல வாங்கினா ஆகஸ்ட் மாதம். அப்போ கஷ்டம் தான், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வருது. அப்போ என்ன பண்ணி தொலைகிறது? ஸோ இது ஒரு பக்கம் வந்து சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து நீ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோட ஒருத்தருக்கு டிவைஸ் கொடுத்துருக்கேன்னா பெரிய அங்கே தான் டிஸ்ட். அது அவனா இல்லைனா டெலிவரி டீமா, நீங்களே சொல்லுங்க. இருக்கலாம், ஏன்னா அவர் தான் வாசல் நின்று பார்க்குறாரு. என்னது நத்திங்கா எக்ஸ்சேஞ்சா, என்னது மோட்டரோலாவா, என்னது இதுவா, இது எக்ஸ்சேஞ்சில் எதுவும் போடல. ஹப்புக்கெல்லாம் வந்து பாருங்க ஜாலியாக இருக்கும். அதான் சொல்கிறேனே, இங்கேருந்து உருட்டி விட்டா அங்கே உருண்டு போகும் அப்படின்னு கூப்பிட்டு வந்தல. ஷோ அவர் பயங்கரமாக சொன்னார். ப்ரோ நாங்கள் இங்கே லாரிலேருந்து உருட்டணும்னா அதுவே உருண்டு போயிடும் ப்ரோ, பிரச்சனையே இல்லை, அது கரெக்டாக அங்கே போய் நின்றுக்கும். உள்ள குடோன் வரையும் தள்ளணுங்க, கடுப்பாக இருக்காது. வந்து ஒரு இடிச்சுன்னா அப்படியே பட்டப்பட்டப்பட்ட எல்லாம் போய் விடும். நம்ம கூட தான் அதெல்லாம் அதில் எங்கேயா போய் இடுக்கலைங்க நசுங்கி மாட்டிருந்ததுன்னா தெரியாது. அதுதான் நீங்கள் காணும் தேடிட்டு இருப்பீங்க. ஆமாம், அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு கிடச்சதுன்னா ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ அவங்களுக்கு. நமக்கு வராது, அது நமக்கு வைத்தறிச்சல் பிரச்சனை அதான் வரும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு காலையில் அமேசான் நவுல சரி பேக் டு ஃபார்ம் வரணும்டா, கொஞ்சமாவது தேவையில்லாத ஜங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் டேஸ் ஜங்க் தான் என்னன்னா ப்ரோட்டீன் பவுட்ரு. சரி இருந்தாலும் ஏதாவது ஒன்று போட்டு வைப்போம், என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏதோ கொஞ்சம் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு மேல் பேசாமல் இந்த ப்ரோட்டீன் பவுடரை வந்து பாலில் கலக்கியாவது குடிச்சு தொலைவோம் அப்படின்னு சொல்லி அமேசான் நவுல போடுறேன். பார்த்தா இல்லையா, ஆனால் எல்லாம் டெலிவரி இது ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, எல்லாம் எடுத்துட்டு அமேசான் நவுல மினிட்ஸில் அது எல்லாம் நடந்துருச்சு. ஆளும் வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் வந்துட்டு வெறும் ஃபைபர் மட்டும் கொடுத்துட்டு ஓடி போயிட்டாரு. ஆக்சுவலாக ஒரு ஃபைபர் ஒன்று இருக்குங்க, உங்களில் எவ்வளோ பேருக்கு அது வேணுமோ. நம்ம SRKலாம் சும்மாவே இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு தெரிஞ்ச என் லைஃப்லேயே ஒரே ஒருத்தன் வந்து அரண்டு போய், யாருன்னா நம்ம அஸ்வத் வந்து ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல. அந்த மாதிரி என்னென்னா இது அந்த பொருளை தான் காட்டுறேன். எஸ்போகோல் சீலியம் ஹஸ்க்கு இன்னைக்கு என்னென்ன போட்டிருக்கு, பைடியாநாத். சரி, அதான் இது வந்து என்னன்னா ஃபைபரு. இது என்ன பண்ணிடும், நீ இப்போ சும்மா காஃபி குடிக்கிறேன்னு வை, அதில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சிட்றேன்னு வை, உன் பாடியில் வந்து இந்த ஃபைபர் உள்ள போய் ஊறி, நார்மலாக ஃபைபர் நம்ம பாடியில் இருந்ததுனாலே கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ மாதிரிலாம் எதுவுமே வராது. ஆமாம், சரியா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் இதை இன்டேக் எடுத்ததுமே அடுத்த நாள் அஸ்வத் சொல்கிறான், என்ன அவன் ஹெல்த்தியாக தான் இருக்கான், அவன் ஹெல்த்தியாக தான் இருக்கான் நார்மலாக, அவனுக்கு கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ அதெல்லாம் கிடையாது. நான் சொன்னே நல்லா இருக்கும்டா. நம்ம ஃப்ரெண்டு ஆனந்த் ப்ரோன்னு ஒருத்தர் சொல்லுவேன் இல்லையா, அவர் டாக்டர். அவர் தான் வந்து என்ன சொன்னார்னா, சிவா இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டா போதும் சிவா. அதுவும் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறாங்களோ என்ன பண்ணுவாங்க, கேலரி டெபிசிட் உள்ள போவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில கீட்டோ டயட் உள்ளலாம் போகிறாங்க. ஸோ இதில் எந்த டயட்டையும் நம்ம சஜஸ்ட் பண்ணல, பட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கீட்டோ டயட் போனாங்கன்னா அவங்க இந்த மீட்டு இந்த மாதிரி மட்டுமே எடுப்பாங்க இல்லையா, ரைஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு காய்கெல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்க. எவ்வளோ பேர் வந்துட்டு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய் சாப்பிடணும்னு கட் பண்ணுற அளவுக்குலாம் யோசிப்பாங்க. அதாவது கேரட்டு, முள்ளங்கி, சரி ஓகே ராவா சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க, கேரட்டு வெள்ளரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. இல்லாட்டி கட் பண்ணி சாப்பிடணும்னு ஐடியாவும் வச்சுருப்பாங்க, ஆனால் பண்ண மாட்டாங்க, மறந்துடும். அடுத்தடுத்த வேலை கால் அது இதுன்னு. காலையில் கொஞ்சம் டைம் கிடைக்கும் எல்லாருக்கும், மத்தியானம் லஞ்சு பிரேக் அப்படிங்கிறது புரியும். பட் லஞ்ச் பிரேக் அப்போ கூட ஒரு சிலருக்குலாம் கிளைண்ட் கால் இருக்கும். திரும்ப நைட்டு பார்த்தோன்னா அன்றைக்கி டே வந்து போனதுக்கு அதுக்கும் ஆல்ரெடி மண்டைக்கு மேலே ஒரு விசில் குயின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்.
எப்பா இன்னைக்கு எப்படா போய் எங்கேயா படுத்துங்குவோம், இல்லாட்டி தூங்குவோம். தூக்கத்துக்கு முன்னாடி இன்னொரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அதை ஃபேவரும் பண்ண முடியல, அதே சமயம் அதுதான் நிறைய பேருக்கு கொஞ்சம் விமோசனம் கொடுக்குது அப்படிங்கிறதே சொல்லி தான் ஆகணும். என்னன்னா வீட்டுக்கு வந்து டிவியை போட்டு ஓடிடியில் ஏதாவது காமெடியை பார்த்துட்டு இல்லாட்டி யூடியூப்லேயே ஏதாவது ஒரு காமெடி பார்த்துட்டு ரிலீஃப் ஆகும். அப்படியே வந்து அதுக்கப்புறம் போய் அப்படியே படுத்துங்கிறது. ஸோ இப்போ வரைக்கும் என்ன ஆகுதுன்னா வெயிட் லாஸ்க்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த தேவையான ஒரு சில நியூட்ரியன்ஸ்லாம் எதுவுமே எடுக்காமல் இருந்தனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெறும் மீட் மட்டும் கன்சியூம் பண்ணியிருந்தா, வெறும் பிரெட் ஆம்லெட் இப்படி சாப்பிட்ருந்தா கூட அதில் மட்டும் என்னத்த ஃபைபர் பெருசாக இருந்துருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ரீஃபைண்ட் ஐட்டம்ஸு. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அடுத்த நாள். அதுக்கு வந்து இது கொஞ்சம் பெட்டரான, அவன் ஹெல்த்தியான ஆள் தான், ஆனால் இதை எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் எனக்கு கால் பண்ணுறான், என் வாழ்நாள்லேயே ஒரு பொருளை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதில் வந்து அது என்ன பர்பஸ்க்காக நம்ம எடுத்தோமோ அதோட பர்பஸை வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன், அந்த ரிசல்ட் வேற லெவல்ண்ணா அப்படின்னா. ஏன்னா அந்த அளவுக்கு அது நல்ல ஒரு பொருள்ரா. ஆமாம். ஸோ அதுக்கு ப்ரொமோட் பண்ணணும்னு இல்லை, பட் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபைபர் உங்களுக்கு சொல்றது ஃபைபரை தான் இங்க சொல்றாங்க தவிர அந்த ஐசோபோகலாம் ஆமாம் அது எதுவும் இல்லை, பத்தியானத்தை கிடையாது. சரியா, ஃபைபரை தான் சொல்றோம். இந்த ஃபைபர் வந்து மொத்தம் அப்போ என்ன அர்த்தம், நம்ம தாத்தா பாட்டி அப்பா எல்லாம் யோசிச்சு பாறேன், நிறைய பேர் வந்து எள்ளு பொடி சைட் டிஷ் எல்லாம் பாறேன், பிரண்டை இப்படிதான் சைட் டிஷ் எடுத்தாங்க. பட் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம லைஃபே வேற மாதிரி இருக்கு. இப்போ அதெல்லாம் வந்து நமக்கும் தேவைன்னு தோணும். ஆனால் பிரண்டை வந்து சாதாரண விஷயம் கிடையாது, சொல்றது ஈஸி, கட் பண்ணும்போது கையெல்லாம் அரிக்கும். அம்மா என் ஒய்ஃப் எல்லாரும் சொல்லுவாங்க பயங்கரமாக கை அரிக்குங்க அப்படின்வாங்க. அதை கரெக்டாக செய்யலைன்னா நமக்கு வாய் அரிக்கும், அது தெரியும்ல. ஆமாம், வாய் தொண்டெல்லாம் ஒரு மாதிரி ஆகும், கரகரன்னு ஆகும். துவையல் சாப்பிட்டுருக்கேன். அதான் பிரண்டை துவையல் செய்யும்போது, பிரண்டை துவையல் தான் செய்வாங்க இப்போ பெரும்பாலும். அது செய்யும்போது நல்லா வதக்கி ஆயிலில் போட்டு கொஞ்சம் வதக்கி இதெல்லாம் பண்ணுவாங்க. அது சரியாக பண்ணலை அப்படின்னா அதுலேயும் பிரச்சனை. அதை கட் பண்ணும்போது கையெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது காயிலையும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லையும். பட் இதை எடுத்தால் ஃபைபர் நல்லது தான், ஃபைபரும் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது, கால்சியம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனால் என்ன செய்கிற பொறுமை வேணும். இன்றைக்கி உலகத்தில் பொறுமை அப்படிங்கிறது தான் எருமை மாதிரி இருக்குது. ஒன்லடா நம்ம கிருஷ்ணா வந்து என்ன பண்ணா, வீட்டில் ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறான். ஏன்னா நானும் வந்து அவன்கிட்ட ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ அவனும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகே. அப்போ என்கிட்ட சொல்கிறான், நான் வீட்டில் இப்போ மழை பெய்யுது, நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 7 minutes ஒர்க் அவுட் பண்ணுற, நம்ம சேனல்லே 6 வருஷம்னா என்ன போட்ட வீடியோ இருக்கும், அதை பாருன்னு சொல்லி லிங்க் அனுப்புகிறேன். கொண்டாத்தில் கால் பண்ணி ஆண்டவர் பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, நீங்கள் இப்போலாம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டீங்க அப்படின்னா. ஏய் சாவடிக்காதரா, அன்னைக்கு நல்லா யோசிச்சுப்பார். 6 வருஷம் முன்னாடி நான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனசில் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு எவ்வளோ கிரியேட்டர்ஸ் இருந்தாங்க, எத்தனை இடத்துல ஷார்ட்ஸும் ரீல்ஸும் இருந்தது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நிதானமாக நான் பேசுகிறேன். அந்த 7 minutes ஒர்க் அவுட்டே 7 minutes தான், ஆனால் நான் ஒரு 20 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன். அதை வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க, நிதானமாக அதை லிசன் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, அவங்களும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ அந்த நிதானமே இல்லையே, என்கிட்டே இல்லை. இந்த 6 வருஷம் டவுன் த லைன் எனக்கே அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கே எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமாங்க, வழக்கத்தை விட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன், முடிச்சுட்டு வேறு வெளில ஈவெண்ட்டுக்கு போகும். ஆமாம், அதான் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கேடா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. ஸோ அதான் அவன்கிட்ட சொன்னேன். அப்போ பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அப்படி இருந்ததுடா. ஸோ நம்ம சுந்தர் ரேசனோட வீடியோ போட்டிருப்பேன் ஒரு டைம்லாம். நியாயமாக பார்த்தா நம்ம சேனல் மானிட்டைஸ் ஆகிறதுக்கான மெயின் காரணம் ஃபஸ்ட்டு சுந்தர் ரேசனோட வீடியோ தான். ஓகே. சுந்தர் ஜேசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட காற்றேரியன் கலைன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ தான் நம்ம சேனலை மானிட்டைஸே பண்ணி விட்டுச்சு. நான் வந்து யூஎஸ்பி ஃபிட்னஸ் பண்ணுறேன்னு தானே இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, இல்லாட்டி பேசிக்காக என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்லியிருப்பேனே தவிர அப்படியே ஒரு எக்ஸ்பர்டைஸ் நான் வந்து இப்படிங்க அப்படிங்க அதெல்லாம் எதுவும் இருக்காது. நான் என்ன பண்ணேன், எனக்கு எப்படி இருந்தது, அது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கலாம், இப்படி தான் ஒரு டைம் வீடியோ டாக்குமெண்ட்ரி ஆஃப் சிவபரணி. அவ்வளோதான் பயோகிராஃபி மாதிரி இருக்கும். நான் அதுவே ஓப்பனாக சொல்லியிருப்பேன். ஏங்க நான் டாக்டர்லாம் கிடையாதுங்க, நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே நம்பணும்னு கிடையாதுங்க, என் பாடிக்கு. ஏன்னா இப்போ நம்ம எஸ்ஆர்கேயோட ஏஜுக்கு அவன் பாடி ஒரு கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்கும். அதே பொருளை நான் சாப்பிட்டேன்னா எனக்கு வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் ஏஜ் அதிகமாயிட்டேன். உள்ளே இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லலாம், நாயே எக்ஸ்பைரி டேட் நமக்குலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, நீ பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்லும். ஸோ இது வந்து சிம்பிளாக சொன்னால் சாக்லேட்ஸ் இருக்குல்லடா, ஒரு சில பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் 70 years 80 years கேன்சர் ரிசர்ச் பண்ண டாக்டர்ஸ் அவங்ககிட்டலாம் பேசும்போது இப்போ ஒரு சாக்லேட்டோ இல்லாட்டி இப்போ சொன்னோமே ஃபைபரே இல்லாத ஃபுட்டோ இதெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம குடல் உள்ளே பார்த்தோன்னா வலுவல்னு ஒரு அது என்ன சொல் மியூக்கஸ் மாதிரி ஒரு லேயர் இருக்கும்டா. அது பொதுவாகவே ஹெல்த்தியாக இருக்கும். யாருக்குன்னா யங்கர் ஜென்ரேஷனுக்கு. அவன் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து கேவலமான ஒரு ஃபுட்டு சாப்பிட்றான், சுத்தமாக ஃபைபரில் எதுவுமே இல்லைனாலும் அப்படி இப்படி மேட்ச் ஆகி அவனுக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்த நாள் காலெல்லாம் அவனுக்குலாம் லைஃப் நார்மலாக தான் போயிட்டு இருக்கும். பட் ஏஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸ்பைரி டேட்டை நோக்கி போயிட்டு இருக்கேன், நீ ஒரு மனுஷனாடா நீ இதை போய் இப்போ தின்றுருக்கேன்னு. மேபி அந்த ப்ராக்ரஸ் எல்லாம் நடக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தோன்னா கெடுக்கலனாலும் அதுக்குன்னு ஒரு ஏஜிங் இருக்கும்.
இப்போ ஃபர்ஸ்ட் டைமே கொண்டு போய் இத்தனை வருஷம் கழிச்சு போட்டாலும் அது வந்து வேற மாதிரி வேலையை காட்டி விடும் ஏஜ்னால. ஸோ இதுக்கு தான் வந்து இன்னொன்று என்ன சொல்லலாம்னா, அப்பயே நான் வீடியோஸில் பேசும்போது சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதிகமாக சாப்பிட்டா இது சாப்பிட்றது கூட விடு, சாப்பிட்டதெல்லாம் வந்து பர்ன் பண்ண நம்ம ட்ரை பண்ணுறோன்றது இருக்கட்டும். ஒரு 10,000 ஸ்டெப் நடக்கிறேன். அப்போ நான் வெயிட் வந்து 100 கிலோ. 10,000 ஸ்டெப்பு 100 கிலோ இருக்கும்போது நடக்கும்போது என்னோட ஓவரால் கேலரிஸ் பர்ன்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஹையாக இருக்குது. அதே நான் வந்து ஒரு 25 கிலோ குறைஞ்சிருக்கேன். இப்பயும் 10,000 ஸ்டெப் நடக்கிறேன். அதே 10,000 ஸ்டெப்பு அதோட சீக்கிரமாகவும் நடக்கிறேன்னே வச்சுக்க. இல்லாட்டி நான் அதுக்காகவே வாண்டடாக என்ன பண்ணுறேன்னா அதே ஒரு 1 ஹவரில் 12,000 ஸ்டெப் கூட நடக்கிறேன்னு வச்சுக்க. சும்மா சொல்கிறேன். ஆமாம் சொல்கிறேன். ஆனால் ஹைலைட் என்ன, கேலரிஸ் பர்ன்டு கம்மி. ஏன்டா அப்படின்னு பார்த்தா நமக்கு இப்போ நல்லாவே அது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அடிஷ்னலாக ஒரு 25 கிலோவையும் சேர்த்து தூக்கிட்டு நடந்திருக்கேன். அப்பயும் இதே ஹார்ட்டு தான், வளரல அது, அதே சைஸ்லேயே தான் இருக்குது. அதே எஃபோர்ட்டை தான் த்ரோ பண்ணுது, அதே மாதிரி தான் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்போ அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எஃபோர்ட் ரொம்ப கம்மியாக ஃபீல் ஆகுது, க்ளீனாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்கு. ஸோ பாடி பழகிருச்சு, ஆக்சிஜன் இன்டேக் அதிகமாக இருக்குது. லைட்டாக நீ ப்ரீத் பண்ணாலே நல்லா காற்றை உள்ளே எடுக்கிற. இந்த VO2 மேக்ஸ்லாம் பற்றி நம்ம பார்ப்போம், இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கிங்லாம். ஸோ அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னு பார்த்தா இதுதான் ரீசன். உனக்கு அதே மாதிரி நீ ஒரு லிமிட்ஸை புஷ் பண்ணால் கூட அவ்வளோ ஈஸியாக நீ மூச்சு வாங்கி அந்த மாதிரிலாம் ஆக மாட்டேன். ஆனால் வெயிட் ஏறும்போது அது ஆகும். ஆமாம் சரியா? ஸோ இதெல்லாமே அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போது ட்விஸ்ட் என்ன மொத்தம், நான் 100 கிலோ இருக்கும்போது ஒர்க் அவுட் பண்ணுறேன், நிறைய கேலரிஸ் பர்ன் பண்ணுறேன், ஓரளவுக்கு அதிகமாக சாப்பிட்றேனே வையேன். இப்பயும் நான் அதிகமாக சாப்பிட்றனால இந்த கேலரிங்கிறதே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். இப்பயும் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்னாலும் எனக்கு அவ்வளோ தேவையான்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா நான் தான் வந்து இப்போ ஈஸியாக இருக்கேனே, ரொம்ப ஈஸியாக இருக்கேன், அவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. அப்போ நான் எதுக்கு அவ்வளோ அதிகமாக சாப்பிட்ணுங்கிறது ஒரு பாயிண்ட். இதை நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த கேலரிஸ் வந்து ரொம்ப ஹைலி காம்ப்ளிகேட்டட். ஏன்னா பெரிய பெரிய ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 கிராம் சுகர்னு எடுத்தாலும் 4 கேலரி, 1 கிராம் ப்ரோட்டீன் எடுத்தாலும் 4 கேலரி, 1 கிராம் இது ஃபேட் எடுத்தாலும் 4, அந்த மாதிரி வரிசையாக பிரிக்கிறாங்க. ஃபைபர் எடுத்தாலும் 4, என்ன அது எதை கேட்டாலும் 4 கேலரிங்கிற அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க கடைசியில் அது எப்படி ஆனால் நம்ம பாடியில் வந்து இம்பேக்டை ஏற்படுத்தும், அது எப்படி வந்து நம்ம பாடி அதை கன்சியூம் பண்ணணும், அதை எப்படி பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தா அந்த இடத்துல வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இதில் இருக்கிறதுலே கூத்து என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் தெரியும், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லேயே நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சரி வெயிட் லாஸ் ராசிவா மாஸ் பண்ண போகிறோம்டா, நேரம் நம்ம SRKக்கும் என்ன பண்ணிடலாம், அவனுக்கும் ஒரு 1 கிலோ ப்ரோட்டீன் பவுடர் போட்டு விட்ருவோம். இப்படிலாம் நம்ம பிளான் பண்ணலாம். வெறும் ப்ரோட்டீன் பவுடர் மட்டும் கரைச்சி குடிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்க, அது ஒரு பக்கம், அது ஒரு கொழுப்பா சேர்ந்து. ஆமாம், எதுவாக இருந்தாலும் கரெக்ட் தான் இருக்கும் அதெல்லாம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, பாடிக்கு வந்து அதை எடுத்துக்கிற அப்சார்பிங், அதை உறிஞ்சி எடுத்துக்கிற தன்மை, அதுக்கு வந்து ஃபைபர் கண்டிப்பாக அது கூட கம்பெனியனாக இருக்கணுமா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெறுமனே தண்ணியிலையோ இல்லாட்டி பால்லையோ லோட்டாவோ கலந்து உள்ள லஸ்ஸி மாதிரி ஊற்றிட்டு இருந்தோம்னா அதுக்கு எப்படி இருக்கணும், கண்ணாடி முன்னாடி போய் என்ன வந்துடும், வர வேண்டியதே வராது அப்புறம். அதுதான். அதனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்றாங்க, எங்க அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க, டெப்டி கமிஷனர், மதுரையில் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 1 மந்த் ஸ்ட்ரெஸ் லீவ் போட்டு கேரளா போயிட்டாங்களாம். போயிட்டு அங்கே வந்து அந்த இயற்கை வைத்தியம் மாதிரி போயிட்டு அங்கே ஒரு 1 மந்த் இருந்தாங்க. ஒரு 10 kg கிட்ட குறைஞ்சிட்டாங்க. அப்போ 1 மந்த்லேயே இல்லை, 1 மந்த்லேயே குறைஞ்சா போக வேண்டியது எங்கேயாவது. இப்போ இந்த ரொட்டீன்னால அந்த 1 மந்த் அங்கே தங்கினால என்ன ஆகுதுன்னா, பாடி வேற மாதிரி டீடாக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 10 kg கிட்ட குறைஞ்சிட்டாங்க. அந்த 1 மந்த்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஐயா மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட சொன்னாங்க. நாங்கள் என்ன கேரளா கிளம்பியப்போ சொன்னோம். அது மட்டும் இல்லை, அவங்க கூடவே டாக்டர்ஸ் இருந்தாங்க. ஓகே. இப்போ ஒன்றுலடா, நம்ம வீடு மாதிரி, இப்போ உங்கள் வீடு மாதிரி எடுத்துக்கிங்க, உங்கள் வீட்டில் மாடியில் ஒரு ரூம் இருக்குது, கீழே கொஞ்சம் ரூம் இருக்குது. இந்த மாதிரி ரூமில் ஒரு 10 பேஷண்ட் தங்கியிருக்காங்கடா, ரிலாக்ஸ்டா. அப்புறம் சுற்றி இயற்கை சூழல், எங்கே போனாலும் வயல், தென்னந்தோப்பு, இந்த மாதிரி. நீ கிளம்பி வெளிலையும் போகலாம், இங்கே வந்து நீ தங்கிடுற. ஓகே. அதுக்கு ஒரு மினிமம் நீ ஃபீ மாதிரி பே பண்ணிடுற. அது எல்லாத்துக்கும் ஓவராலாக சேர்த்து ஒரு பேக்கேஜ் போட்டுடுற நீ. இப்போ என்ன ஆகுது, அங்கே இருக்கிற எல்லாரும் வைத்தியர்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் SRK இன்றைக்கி வந்திருக்க, நீ இன்றைக்கி வந்துட்ட, நைட்டு தங்குற, அடுத்த நாள் காலையில் நீ எழுந்திருக்கிற, காலிலேருந்து தண்ணி குடிக்கிற, திரும்ப மதியானம் தண்ணி குடிக்கிற, தண்ணி தான் கொடுக்கும்போது தண்ணி குடிக்கிற, இன்றைக்கி ஃபுல்லாக தண்ணி தான் குடிக்கிற. நைஸ். உன் பக்கத்துலேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னோட பல்ஸ் எப்படி இருக்குது, உன் வைட்டல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, சுகர் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இது அப்நார்மல் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அடுத்த நாள் திரும்ப எழுந்திருக்கிற, திரும்பி தண்ணி தான். அதுக்கு அடுத்த நாள் திரும்ப எழுந்திருக்க, திரும்ப தண்ணி தான். 4வது நாள்லேருந்து இளநீ கொடுத்தாங்களாம் தண்ணிக்கு பதில். ஓகே. இந்த மாதிரியே ஒரு 10லேருந்து 12 நாள் தள்ளிட்டு போனாங்களாம். மொத்தம் சாலிடாக உள்ள ஒன்றுமே போல. சரியா? அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ஜூஸ் கொடுத்தாங்களாம் 13வது நாள். தொடர்ந்து ஒரு 3 நாளைக்கு ஜூஸ், சுகர்லாம் ஆட் பண்ணாமல்
ஜூஸ் மாதிரி அரைச்சி கொடுத்துருக்காங்க ஃபில்டர் பண்ணாமல். அதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போது ஒரு கிரேப் ஜூஸ் போடுறோன்னு வையேன், அதை நல்லா ஒரு நம்ம பனியன் கிளாத் மாதிரி ஒரு கிளாத்தில் போட்டு புழிஞ்சிட்டு குடித்தோன்னா ஃபில்டர் ஆகி வந்திருக்கிறதுல ஒரு சின்ன பிசுறு கூட இருக்காது. நல்ல கிரேப் ஃப்ளேவர் நல்லா தெரியும், சூப்பராக இருக்கும். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இலவை குடிக்கிறதுக்கு நீ கோக் குடிச்சிட்டு போய் செத்துரு அப்படின்னாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லை. இதுவும் இப்போ உள்ளே போய் சுகராக தான் ஒர்க் பண்ண போகுது. ஆனால் நீ வந்து அந்த ஃபைபரோட சேர்த்து அது கூட இருந்த இந்த பல்ப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும்போது அது பொறுமையாக பாடி எடுக்கும். இதை கொடுத்தனா ஒரு டேனு ஷூட் அப் ஆகும். ஸோ அந்த ஃபைபரோட ரோல்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அங்கேயும் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அடிச்சு தான் கொடுக்குறானுங்க. அவனுங்க எங்கே ஃபில்டர் பண்ணுறாங்க? ஃபில்டர் பண்ணக்கூடாது. வீட்டில் ஒரு சிலர் பண்ணுவாங்க. ஆமாம், பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வடிகட்டியில். அதே மாதிரி டே இந்த நம்ம தான் பார்க்குறோமே ஆப்ட் பேர் இருக்குமே, ரியல் அன்ரியல் அது இதுன்ட்டு ஜூஸ் கடைகள். அவனுங்களை அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கலே பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதுக்கும் கோக்குக்கும் வித்தியாசம் இல்லை, எதை குடிச்சு சாகணுமோ சாப்பிட்டுக்க, அவனுக்கு எது பிடிச்சிருக்கோ குடிச்சிக்க அப்படின்ட்டாங்க. ஓகே. ஆமாம், நாம் வந்து நமக்கு மைண்டில் என்ன தோணும், பேர் படுற ரியல்னு இருக்குடா, ரியலாக இருக்கும்டா, ஆர்கானிக். ஆமாம், ரொம்ப ஆர்கானிக். ஸோ அதுவும் அதான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பர்பஸே இல்லை. அதே மாதிரி அப்போது எங்கள் அண்ணனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் சப்போஸ் சீட்டு போகிறீங்க, அதாவது ஒரு பார்ட்டி மாதிரி போகிறீங்க, மீட் எடுக்க போகிறீங்க, அந்த பார்ட்டியில் மீட் தான் எடுக்கணும், அதை சொல்லியிருக்காங்க. மீட்டோ இல்லாட்டி சேலடோ. இப்போ வெஜிடேரியன் அப்படின்னா பன்னீர், சீஸு, சேலடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ். சோறு கன்வி பண்ணிக்கோங்க. சோறுலாம் வந்து டேஸ்ட்டுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் அப்படின்னு. ஆமாம். ஸோ மீட் எவ்வளோனாலும். ஆனால் இதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அவங்க அங்கே சொல்லியிருந்திருக்காங்க, ஃபஸ்ட்டு போய் சேலடு சாப்பிட்ருங்க, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சேலட் எடுத்து உள்ளே விட்டுருங்க, அதுக்கப்புறம் போய் கறியை மேலே லோட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சிஸ்டம் கொஞ்சம் பெட்டராக வேலை செய்யும். டேரெக்டாக வெறும் கறி மட்டும் தின்னுட்டு இருக்காதிங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என் அண்ணன் என்கிட்ட சொன்னாப்புல, சரி ஓகே நல்ல விஷயமா தான் இருக்குது, நம்ம மக்களுக்கும் யூஸ் ஆகுமே அப்படின்னு நினச்சேன். இல்லை ஆனால் ஃபேக்ட் இதுதான்டா. ரொம்ப எப்போ தோணுன்னா, கீகி ரஞ்சித் சார் ஒரு வீடியோ போட்டிருப்பார், நீ பார்த்தனா தெரியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு கூட விட முடியல, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஃபீலுக்கு வந்துருச்சு, மரத்து போன மாதிரி அப்படிலாம் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பார். இருக்கும் ஒரு 1.5 வருஷம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் தான் ரொம்ப டிசிப்ளின்டாக நிறையா அந்த ஃபிட்னஸ் ரொட்டீனுக்குள்ளே போக ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் நிறையா அந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தார். அவரும் ஓரளவுக்கு மெலிஞ்சு போய் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதனால் வெறும் இது மட்டும் சேஸ் பண்ணாதீங்க, வெறும் அதாவது மணி அதை மட்டும் சேஸ் பண்ணால் ரொம்ப தலைவலி, அது மட்டும் வேணாம், லைஃப்பை வந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன வழி அதையும் பார்க்கணும், ஸோ அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து இதில் ஒரு வேதனையான ஒரு விஷயம் சொல்கிறேன் பாரு. எனக்கு என்ன வருத்தம்னா, 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டு செம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அப்போ நான் வீட்டில் சொல்கிறேன், நம்ம வீட்டில் வந்து தேவையில்லாமல் எப்போ பாரு அரிசியை அவிச்சு கொட்டாதீங்க, எப்போ தேவையோ கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே, சால நீ ஏற விட இந்த பக்கம் அப்படின்ட்டாங்க. நிஜமாடா அப்படி தான் ட்ரீட் பண்ணாங்க. சரியா? அப்புறம் என்னாச்சு தெரியுமா, இப்போ அவங்களாம் அப்படி மாறிட்டாங்க. இப்போ 6 வருஷம் கழிச்சு, இப்போ டாக்டர் சொல்லியிருப்பாங்க, 6 வருஷம் கழிச்சு அவங்கெல்லாம் வந்து இப்போ அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டவுன் த ட்ராக் நான் டிசிப்ளின்டாக இருந்து, அப்புறம் இவங்க எல்லாம் இஷ்டத்துக்கு செஞ்சதை தின்னுபிட்டு திரும்ப வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் சாப்பிட்டு திரும்ப வந்து மைண்ட் வந்து என்ன ஆகுனா அதை விட்டு டைவர்ட் ஆகி என்னெல்லாமோ. நான் எந்த அளவுக்கு போனேன்னு பார்த்தேன்னா, முன்னே ஃபன்னாக இருக்கும் அது, நம்ம ரொம்ப அதிகமாக பேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் நம்ம பாடியோட மெட்டபாலிக் ரேட்லாம் வேறு மாதிரி இருந்துருச்சு. அப்போ வந்து இவ்வளோ பெரிய டம்ளரில் வந்து சப்போஸ் பாயாசம்னு எடுத்துக்க, அதில் என்ன பண்ணுவேன்னா இவ்வளோ தூரம் மில்க் மேடு கொட்டுவேன். மில்க் மேடு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நல்லா இந்த கண்டென்ஸ்டு நல்லா ரொம்ப திக்கான அந்த இனிப்பெல்லாம் போட்டு அவங்க சுகர்லாம் போட்டு தான் கரைச்சி இது பண்ணி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ அந்த இனிப்பெல்லாம் நம்ம ஃபேமிலியில் இருக்க யார்கிட்டயாவது நான் ஒரு ஸ்பூன் கொடுத்தேன்னா அவங்கள தெரிச்சு ஓடுவாங்க. யூ இவ்வளோ இனிப்பா சொல்லுன்னு இருக்குது அப்படின்வாங்க. நானே இனிப்பு திங்க மாட்டாங்களோ. சரியா? அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இவங்க என்னென்னமோ பண்ணி நானும் இதெல்லாம் பண்ணிட்டு எதுக்குள்ளெல்லாமோ ட்ராவல் பண்ணி வருவோம். ஏன்னு பார்த்தா நான் வந்து ஒரு ரூல் சொல்கிறேன், எனக்கு நைட்டு இதுதான் வேணும், இல்லாட்டி எனக்கு மத்தியானம் இதுதான் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக அதுன்னு செய்யணும் முடியாது. எல்லாருக்கும் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம என்ன சாரத்துக்கும் மாறா நமக்குன்னு நிறையா வச்சு அதுக்கு ஓகே அவங்க உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கிட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையே ப்ரோ அப்படின்னா ஒர்க்கு ஆஃபீஸ் வேலைக்கு ஆகாதுங்க. உங்கள் வேலையை நீங்களே பார்த்துக்கிட்டான்னா இங்கே ட்விஸ்ட் இருக்குது. அதுக்கும் சொல்கிறேன், நம்ம வீட்டில் மல்டிபிள் பாத்திரம் இருக்காது. சரி மல்டிபிள் பாத்திரமாக நான் மாத்துறேன்னு வைங்க, எனக்காக மாற்றிட்டு அது அழுக்காச்சுன்னா நான் தான் போய் அப்புறம் அதை தேய்க்கணும்னா
எனக்கு தேய்க்கிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறதுக்கே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆமாம், இதுக்கு இடையில நான் அங்கே போய் சிக்கனேன்னு வைங்க, சிக்கனா சிவனாண்டி தான். அவ்வளோதான். சரியா? அதனால என்ன ஆகும்னா, ஓகே அப்போ அவங்களுக்கு என்ன பாசிபிளோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு சில பேர்லாம் இப்போ சில பேர்லாம் செலிபிரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டயட்டிஷியன் வச்சுருப்பாங்க, பர்சனலாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்கேல் படி இருப்பாங்க. அவங்கலாம் கோடு போட்டு வாழ்றோன்ற மாதிரி அவங்க கோடு போட்டு வாழ்ந்தாதான் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களால சைன் பண்ண முடியும். பரத் வந்து ஒரு படத்தை அப்போ சொல்லுவாப்லடா, இந்த மாதிரி ஆக்டர் பரத் தாங்க. என்னன்னா பரத் ப்ரோ நினைச்சேன். இல்லை ஆக்டர் பரத் வந்து ஃபிட்டாக பயங்கர ஃபிட்டாக இருக்கும்போது காளிதாஸ்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, இப்போ 2 வந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் காளிதாஸ் வந்ததுல, அந்த 555 காளிதாஸ். அந்த டைமில் சொல்லுவார், என்ன இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கீங்களே, என்ன ரீசன் அப்படின்னு. இல்லைங்க, நமக்கு வந்து நம்ம உடம்பு தாங்க மூலதனம், இதில் தாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் அந்த ஃபிட்னஸ் அது இதுன்னு மெயின்டைன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம். நம்ம அவுட் ஆஃப் ஃப்ரேம்குள்ளே போனாலும் சில சமயங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளையும் நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிறனால பல விதங்களில் அது உதவுது, அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதான் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு. இங்கே வந்து என்ன ஆயிடுதுன்னா அவங்க அப்படி இருக்கு நம்ம வீட்டிலலாம் சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாரும் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு என்ன ஆகிடும்னா கடந்த 5 வருஷத்துல பண்ணல, டாக்டர் மண்டையில் கொட்டி கொட்டி சொல்லியிருப்பாங்க ரைஸ் எடுத்தா சுகர், ரைஸுமே சுகர். உங்களுக்கு ரைஸு அது என்ன பிரச்சனைடா, இதில் ஒரு ஜோக் இருக்குடா. யூஎஸில் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் அதிகம்டா. யூஎஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, இந்த இன்சுலினோட ஆவரேஜுங்கிறது ஒரு ஜோக்கு அப்படின்னு ஒரு சில ரிசர்ச் பண்ண டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அது எப்படிங்க ஆவரேஜ் எடுத்து ஆவரேஜ் ஒரு வேல்யூ வருதுன்னா அதுதான் நார்மல்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்னு கேட்குறாரு. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு ரூம் இருக்குது, அதில் ஒரு 50 பேர் இருக்காங்க, 50 பேரோட வெயிட்டையுமே எடுக்கிறாரு, 1 by 1 எடுத்து 50 பேரோட வெயிட்டையும் ஆவரேஜ் பண்ணுறாரு. அது ஒரு வெயிட் வரும் இல்லையா, அந்த வெயிட்டு தான் கரெக்ட் வெயிட்டு அப்படின்னு சொன்னால், அப்போ வீட்டில் அந்த ரூமில் இருக்கிற 25 பேர் இல்லாட்டி 24 பேர் அண்டர் வெயிட்டும் 25 பேர் ஓவர் வெயிட்டும் போகலாம்ல. யாரோ ஒருத்தர் கரெக்டாக அந்த ஆவரேஜில் வராங்கன்னு வை. அப்படி வரலன்னா என்ன ஆகும்னா, நிறைய பேர் அண்டர் வெயிட்டும் போகலாம், நிறைய பேர் ஓவர் வெயிட்டும் போகலாம். அந்த கரெக்டாக அந்த ஒரு பாயிண்ட்டு தாங்க, அந்த தாங்க ஆவரேஜ். டே என்னடா இது, அது எப்படி இருக்க முடியும்? அதுதான் ஒரு ரிசர்ச்சர் கேட்குறாரு, அப்போ எப்படி நீ இன்சுலினும் அப்படி சொல்லுவேன், எல்லாத்தையும் எப்படி சொல்லுவேன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸ்லலாம் எடுத்துக்கிட்டேன்னா இன்சுலின் மாதிரி, அதாவது சுகருக்கு வந்து ரைஸ் தான் கொடுக்குறாங்களாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு. அப்படியா? ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, ப்ரௌன் ரைஸ், பாலிஷ் பண்ணாதது. ஓகே, பாலிஷ் பண்ணாத ரைஸில் உனக்கு வந்து ஃபைபர். குதிரைவாலியா அது மாதிரி நீ எந்த அரிசினா, சிவாஜி பொன்னி எல்லாமே எடுத்துக்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அரிசியை பாலிஷ் பண்ணாம கொடுக்குறாங்க, நம்ம ஊர்ல அதை பாலிஷ் பண்ணி கெடுக்குறாங்க. இதுதான் வித்தியாசம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ் வந்து சுகரு, அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரைஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் கோதுமை. ஆனால் நீ வேற இந்த கோதுமை இருக்குல்ல, அதுக்கு ஒருத்தர் சொல்றாரு, அவர் வந்து வயசு இருக்கும் ஒரு 70 72 இருக்கும். அந்த தாத்தா சொல்றாரு, அடிங்கும் அப்படின்னு சொல்லி கோதுமை எடுத்த மட்டும் என்னடா வெண்ணெய், அதையும் நீ என்னடா பண்ணுற, ரீஃபைன்டு வீட் ஃப்ளோர்னு சொல்லி ஃபுல்லாக காலி பண்ணி அது நிலமையே மோசமாக்கி அதில் கொஞ்சம் கூட ஃபைபர் கிடையாதடா வெண்ணெய், இந்த கோதுமை மாவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன்னா நீ மறுபடியும் சாகதான்டா செய்யணும். ஆமாங்க, ஒரு காலத்தில் நானும் ஒரு பிஸ்கெட் ஒன்று இருக்குங்க, ஐயோ மேரி லைட்டா, மேரி கோல்டு, அதை அப்படிதான் நான் தின்ட்டு கிடந்தேன். அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிறதெல்லாம் படித்து பார்த்தா தெரியுது, அடங்கொய்யால என்னடா ஒன்றுமே. இதோட கொடுமையான தெரியுமா, அதான் சொல்கிறாங்க லிக்விட் குளுக்கோஸ்ன்னு இருக்கும் பாரு, எந்த பிஸ்கட் பேக்கெட் எடுத்தாலும் இருக்கும், ஐஸ்கிரீம் எடுத்தாலும் இருக்கும், எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க கார்ன் சிரப்பு. ஓகே, அது வந்து அவன் இன்னும் நல்ல வேலையை பார்த்து விடுவான். நேராக நம்ம டேபிள் சுகர் போடுறோம்ல, அதோட நல்ல வேலையை பார்த்து விடுவான். அப்படியா? அதுதான் எல்லா பிஸ்கட்லேயும் எல்லாம் போட்டிருக்கோம் லிக்விட் குளுக்கோஸ். அது இது தெரியாமல் நான் பிடிச்சி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன், சாப்பிடுங்க பச்சுனா சுகர் இல்லை அதில் அப்படி. அதான் படிப்பேன். இல்லை இவன் சொன்னதில் தப்பே இல்லை. இங்கே பாருங்க, மறுபடியும் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் வந்து பாமரர்கள் இந்த விஷயத்தில். அதை வந்து நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தான் சொல்கிறோமே தவிர இது எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சத்தியமாக எந்த இடத்துலையுமே நாங்கள் சொல்லலை. சும்மா எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சில டாக்டர்ஸ் இருப்பாங்க நம்ம கம்யூனிட்டியில், அவங்க வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுவாங்க கண்டிப்பாக, இல்லை ப்ரோ இது இப்படி ப்ரோ அது அப்படி ப்ரோன்னு அவங்க சொல்லுவாங்க. அது நம்ம நிறைய பேருக்கு வேல்யூ ஆடட் செம்ம டேட்டாவாக இருக்கும். ஆக்சுவலாக வெறும் இந்த ட்ரையாக வறுக்கி இருக்கும்லங்க, ஆமாம் அதை வந்து எப்பயாவது சாப்பிட்றது, அதில் வந்து சுகர் இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஆனால் நான் இங்கே வந்து அதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்ல வரல, ஏன்னா அதுலேயும் இப்போ ஃப்ளேவர்ஸும் போட்டு நிறையா விற்கிறாங்க. அதனால் அதே இந்த இடத்துல நான் சொல்ல வரல, நான் சாப்பிட்ருக்கேன், அதில் வந்து பெருசாக எதுவும் இருக்காது, அது தின்ன மாதிரியே தெரியாது. நான் வந்து பார்த்ததுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்கிறேன். அடுத்து இந்த சுகர்
அது வந்து ஒரு கடல். எதை எடுத்தாலும் சுகர் தான்டா. ஆமா. கார்போஹைட்ரேட் இருக்குல்ல, அது என்ன ஆகுது? ஸோ அதான் அந்த டாக்டர் கடைசியில் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ், குளுக்கோஸ் எல்லாம் யாருங்க? எல்லாம் சுகர். ஆமா. நீ எந்த ஃபார்ம் ஆஃப் சுகர் எடுக்கிறன்றது தான் டெஸ்ட்டு. எல்லாமே ஆனால் சுகர் தான் தம்பி. அப்படி எனக்கு நான் காலேஜ் படிக்கிறப்ப ஒரு சார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நேம் எனக்கு தெரியல. அவர் சொன்னார் என்னன்னா, நீங்கள் வந்து இனிப்பு நல்லா விரும்பி சாப்பிட்ருவீங்க, இந்த மாதிரி காரம் சாப்பிட்ருவீங்க, நீங்கள் துவர்ப்பும் கசப்பையும் வந்து பெருசாக விரும்ப மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே ஒரு அளவோடு இருந்ததுன்னா, இப்போ நான் சுகர் 50% எடுக்கிறேன், கசப்பையும் நீ 50% எடுத்து பார்த்துறேன், நீ அதை எடுத்துட்டேன்னா உன் பாடி பேலன்ஸ்டாக இருக்கும், மேபி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கசப்பும் துவர்ப்பும் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப தேங்கும். இப்போ வேப்பிலை எடுத்து போட்டு தின்னுடுவோமா நார்மலாக? பாவக்காய் சாப்பிடுவோமா? பாவக்காய் தின்னுடுவோமா எடுத்து நார்மலாக? அவர் சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படி ஒன்று இருக்கா அப்படின்ட்டு பாவக்காய்லாம் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ரொம்ப கசப்பாக இருக்குமே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பாவக்காய்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அதான் மேபி அது அவர் சொன்னது எந்த அளவுக்கு பாவக்காய் பிரியாணி போட்டால் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். பாவக்காய் பிரியாணி சரி உயிரோட இருக்குன்னா இந்த மாதிரி தின்னாதான் உண்டு போல இருக்கு. அந்த இல்லாட்டி இப்படி பண்ணலாமா? பிரியாணிக்கு தால்சான்னு வைப்பாங்கல்ல, அதுக்கு பதில் பாவக்காய் வச்சு, கத்திரிக்காய்க்கு பதில் பாவக்காய். ரொம்ப ராகலாக இருக்கும். ஆனால் அதுலேயும் எங்கள் ஆளுங்க சும்மா கிடையாது, எல்லா சாசையும் எடுத்து ஊற்றி போட்டு கலந்து அடிச்சு ஒன்று கொண்டு வருவோம் பாருங்க மாமான்னு ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. பாவக்காய் வச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சிப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், ஆல்ரெடி பாவக்காய் சிப்ஸ் இருக்கு. ஆமாம். ஸோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து அதுன்னு ஏங்க நான் பாவக்காய் சொன்னது பாவக்காய் சிப்ஸ் எல்லாம் செஞ்சு திங்க சொல்லுங்க. அதுலேருந்து தான் ஃபேட் இருக்கு, அதுலேருந்து எல்லாம் வந்துருமே. அந்த மசாலாவே இது 1008 இது. குழம்புல டேரெக்டாக போட்டு சாப்பிட்றீங்களா ஓகேன்னு சொல்லலாம். அதுக்கும் குழம்பையும் நீங்கள் வந்து நான் மசாலா சென்னா மசாலா மாதிரி செஞ்சு நான் அதில் போட்டு சாப்பிட்லாமெல்லாம் கேட்கக்கூடாது. கொஞ்சம் ராவாக இருக்க குழம்புல கொஞ்சம் சாம்பார்லாம் போட்டிங்கன்னா பெருசாக அஃபெக்ட். சரி, பாவக்காவை பொறுத்த வரைக்கும் பாவக்காய் வந்து பாவப்பழமாக மாறிடுச்சுன்னு இவர்கிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறேன், என்னடா சாப்பிட்டேன்? கீரை 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 அவ்வளோ கீரை தான் நம்ம வீட்டில் மோஸ்ட்லி இந்த கீரை வகைகள் தான் அதிகமாக. நம்ம வீட்டை சுற்றியும் கீரை இருக்குங்க, அதனால் அதை வச்சே குழம்பு செஞ்சுட்டு இருப்பேன். நான் அதை சாப்பிட்டு எனக்கு செட்டாகி போச்சேப்பா, இது ஒரு சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு. இல்லை, அதில் நிறைய விஷயம் இருக்குடா. அந்த கீரை வந்து எப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் காம்ப்ளெக்ஸாக இருக்கும் டைஜஷனில், அவ்வளோ ஈஸியாக டகால்னு ஆக மாட்டான். என்றைக்காவது உனக்கு நல்ல சூடு இருக்கிற, அது பாடியே கொஞ்சம் இந்த சூடு பிரச்சனையில் இருக்கும்போதெல்லாம் கீரை தின்னா முடிஞ்சிச்சு, இன்னும் நல்லா இழுத்து விட்டு போயிடுவான் தெருவுக்கு. ஸோ அது வந்து அந்த நான் செக் பண்ண வரைக்கும் அப்படின்னா நிறையா இப்போ வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு எது எடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஆவரேஜ் கட் ஆஃப் டைம் மாதிரி சொல்லுவாங்க. மீட் எடுத்தால் இவ்வளோ மணி நேரத்தில் டைஜஸ்ட் ஆகும், இது எடுத்தால் இவ்வளோ, அந்த மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் சைடில் வந்து இந்த கீரை வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. அதே மாதிரி கீரை வந்து செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா நல்லது, செஞ்சு சாப்பிட்டா உடனே. அதை விட்டு நான் சாயங்காலமாக சாப்பிடுவேன்னா பாயாசம் மாதிரி ஆகிடும், அதுவே கொஞ்சம் டேஞ்சரஸ் கை தான். அதனால் கொஞ்சம் டைம்லி இது ஃபேக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதேதாங்க அப்படியே செஞ்சு அப்படியே தொக்கு மாதிரி அப்படியே தின்னுடுவோம். அப்படிதான், அதான் சொல்கிறேன். மோஸ்ட்லி அதை சூப் மாதிரி தான் செஞ்சு அப்படியே தின்னுறது பெஸ்ட்டு அந்த மாதிரி தான். இல்லை எங்கள் நியூஸ் எப்படி ஆகிட்டு இருப்பாங்க. இல்லை இது என்ன சொல்கிறது தான், இது என்ன நம்ம டிஸ்கஷன் தானடா. ஆக்சுவலாக ஃபுட்டுங்கிறதே இப்போ பார்க்கும்போது பிஸ்னஸ் ரீதியாக பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ஆமாம், அதை நல்லபடியாக நீங்கள் உங்கள் டேஸ்ட் படி நல்லா செஞ்சிட்டிங்கன்னா ஹிட் அடிப்பீங்க. அதுவும் ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் தான். நிறைய பேர் பிஸ்னஸ் மாடலாம் டீ கடை தான் சொல்லுவாங்க. ஆமாம், இந்த காலேஜ் ஸ்கூல் படிக்கிறவங்களாம் மச்சான் ஒரு டீ கடை போட்டால் என்ன, அதுவும் ஒரு ஃபுட்டு தான், அதுவும் பிஸ்னஸ் மாடலாக ஆக்கிட்டாங்க. நீங்கள் அட்லீஸ்ட் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஓகே பண்ணுங்க, பட் கொஞ்சம் மக்களையும் யோசிச்சு நல்லபடியாக சிந்திச்சு பண்ணுங்க. கலகலப்பு படம் பார்த்துருக்கீங்கல்ல, அதில் அவங்க வந்து என்னென்னவோ சாப்பாடு செய்வாங்க, ஹிட் ஆகாது. அந்த தாத்தா சொல்கிற ஐட்டம்ஸ், ஓல்டு ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதை சாப்பிட்டது ஹிட் ஆகிற மாதிரி தான் அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. உண்மைதான். மேபி அதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு சொல்கிறேன். இல்லை இதெல்லாம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சாப்பிட்டுட்டு அந்த ரியல் டேஸ்ட் என்ன, அதாவது இந்தியன்ஸுன்ற டேஸ்ட்ன்ற விட சவுத்தோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம மறந்துட்டோம். பிரியாணிலாம் வந்து நம்ம கல்ச்சரான்னு கேட்டால் தெரியல. பிரியாணி நம்ம கல்ச்சர் கிடையாதுல்ல. ஏன்னா எங்கள் அப்பாலாம் சொல்லுவாங்க, அப்போல்லாம் எதிராக பிரியாணி, அப்போலாம் ஒன்றும் கிடையாது, கோழி அடிச்சு போட்டு திங்கிறது. நம்ம ஊரில் அதான் கூட்டாஞ்சோறு தான் நம்ம ஊரில் ஃபேமஸ். அதாவது எல்லா டைப் ஆஃப் சோறையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ புளியோதரை இருக்குது, லெமன் ரைஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சும்மா இவங்க பட் அதே மாதிரி ரைஸு எல்லா காய் அதில் கொஞ்சம் கறி சம்மந்தமே இருக்காது, கறி எல்லாத்தையும் மட்டும் மிக்ஸ் பண்ணலாம் கூட சாப்பிடுவாங்க. அதான் பிரியாணி கல்ச்சர் தோட்டத்தில் செய்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆனதுதான். பட் ஆனால் அது ரொம்ப பாப்புலர் ஆகிட்டனால எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்குது, அது வேறு விஷயம்.
ஸோ அதான் நல்லா இருக்காது. இல்லை நல்லா இருக்கிற மாதிரி செஞ்சாதான் பிஸ்னஸ். 250 ரூபா கொடுத்து தின்னுட்டு நல்லா இருக்காது, 300 ரூபா கொடுத்தாலும் நல்லா இருக்காது. 120 ரூபாய்க்கு பாய் போடுவார், வேற லெவலாக அது என்னவோ. அது இன்னும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னாடா அந்த ஃப்ளேவரே வந்து அந்த ஃபேட்டுன்னு சொல்லிட்டு ஃபேட் நல்லா போடுவாங்க. இப்போ மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இந்த மாதிரிலாம் போனால் அவங்க அந்த ஃபேட்டே அது அந்த ஃப்ளேவரை ரிச் பண்ணணும்னு சொல்லி போடுவாங்க. பட் அது இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா கோளாறு தான், அது கொஞ்சம் ஜிம்கான் தான். ஆமாம். ஆமாம், மட்டனில் நல்லாவே தெரியும், ராவாவே தெரியும். என்ன அது கையெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும். ஆமாம், கையே ஒரு மாதிரி ஆகிடும், கச்ச கச்சன்னு ஆகிடும். அது வெளியில் நீங்கள் வீட்டில் செய்கிறதெல்லாம் அம்மாலாம் அப்படி செய்ய மாட்டாங்க. நம்ம அம்மா செய்யும் போதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒட்டாது. கடையில் தான் அந்த இதே எடுத்து போட்டுருவோம்ல, கடையில் தான் அந்தளவுக்கு கோளாறாக இருக்கும். அதே மாதிரி சிக்கனும் அப்படி தானே சொல்கிறாங்க, மேலே ஸ்கின் பீல் பண்ணிட்டு சமைக்கிறாங்க. அது சேர்த்து சமைச்சா ஃபேட்டு சிலருக்கு ஒத்துக்கும், சிலருக்கு ஒத்துக்காது, தேவையில்லாத ஆணி. ஆமாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதை மாற்றுறது எல்லாமே இப்படி தான் மாறி மாறி அப்படி போகுது. சரி, ஆக மொத்தம் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த இடத்துல இதை வாங்குங்க இதை பண்ணுங்கன்னு ப்ரொமோட் பண்ணல, ஜஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன். மொத்தம் எங்கள் ஹஸ்க்கு தான். இதில் ஏதேனும் கோளாறுகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் டாக்டர்ஸ்லாம் வந்து விவரிப்பாங்க. நீங்களும் சொல்லலாம், நாங்களும் இல்லாத டாக்டர்ஸா அவ்வளோ டாக்டர் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஜிம் ட்ரைனர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஓரளவுக்கு வந்து 4 பேருக்கு 4 விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் எஜுகேட் ஆகிறாங்க, அவங்க ஷேர் பண்ணுறாங்கல்ல, அதனால அவங்களும் கூட கேள்வி. ஆனால் அதில் ஒரு ஜோக் என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லி எல்லாரும் பைத்தியம் முடிச்சிருக்காங்க. ஒரு சில ஜிம் ட்ரைனர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்க பாட்டிலை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எதாவது சொல்லுவாங்க, அதை தவிர்த்துருங்க. மற்றபடி சயின்ஸ் ரீதியாக எதாவது சொல்லுவாங்க, அதை மட்டும் மைண்டில் ஏற்றுக்கணும். சரியா? இது எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு இன்னும் புரியலடா. என்னங்க இது? ஸ்பைடர்மேனுக்கு கல்யாணம் என்ன இந்த இங்கே உட்காந்துருக்கான், லோக்கி ஜோடி மாதிரி இங்கே உட்காந்துருக்கான். எப்படி டோனி மார்க்ஸ் இங்கே பேர் தார், கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் அமெரிக்கா ஜோக்கா இருக்காருங்க. அங்கே பார்த்தல யாருன்னு உல்வரின் பிரியாணி கிண்டிட்டு இருக்கிற இடத்துல எல்லாம் சேரத்து போட்டிருக்கீங்க. ஏங்க வேற லெவலாக இருக்குங்க இந்த வீடியோ, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்க. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஜோடி மாற்றி உட்காந்துருக்கு இந்த அக்கா. நீங்க யாரும் தெரியுதா? இவரு அந்த ரிப்போர்ட்டர். என்ன பாட்டு? டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஏதோ மலையாள பாட்டு ஏதோ ஓடுது. ஓகே, கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிட்டாங்க. மாசா வேற லெவல். மொத்த சொல்ல தரமான சம்பவம்லாம் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள் அப்படிதான் பண்றாங்க, பயங்கரமா இருக்கு. நைஸ், நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, தெலுங்கு ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஸ்பைடர்மேன் பார்த்துட்டு இதில் வந்து ஐட்டம் சாங் இல்லை, சென்டிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தார். அவங்களுக்கு மேபி சூட்டபுளாக இருக்கும்ல, இதை போட்டால் பார்த்துட்டு வா கெமிஸ்ட்ரி. ஐட்டம் டான்ஸ் இல்லையே இப்போ, இதில் ஐட்டம் டான்ஸ் இல்லை. யாராவது அதை ட்ரை பண்ணிங்கன்னா? அதான் ட்ரை பண்ணிட்டாங்களே, அதையும் தியேட்டரில் போட்டாங்களே. படத்துக்கு முன்னாடி அந்த ஐட்டம் சாங்கை போட்டிருக்காங்க. சரி, அதுவும் ட்விட்டரில் போட்டு வந்துடும். ஒரு ஸ்க்ரீனில் வந்து தவான் 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 அந்த இதெல்லாம் போட்டு ஸ்பைடர்மேனுக்கு எடிட்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பேர் ஸ்பைடர்மேன் ஸ்க்ரீனில் ஒன்றும் போடலை. நான் சொல்லிட்டு தாங்க இருந்தேன் பக்கத்தில். இதில் வந்து கரெக்டாக மூச்சாவ பேச்சாவ அந்த பீஜம் போட்டிருந்தா அந்த சீனோட எலிவேஷனே பீக் ஆகிருக்கும். இங்கே பேர் தியேட்டரில் ஆமாம். அதுக்கப்புறம் தான் படமே வரும். ஐட்டம் சாங் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு. என்னடா தியேட்டர் நடத்துறீங்க எப்படி? இங்கே வேறு அதுக்கப்புறம் தான் ஸ்பைடர்மேன் படமே வரும். மாசா இங்கே வேறு சைடில் இருந்துலாம். ஐய, இவனுங்க என்னங்க இப்படி இருக்காங்க? இது எந்த படம் ஆக்சுவலா? இது அன்னைக்கு நம்ம பேசணுமே, இந்த படத்தையும் பேசணுங்க. பெட்டி அதுவும் அது இந்த சாங்கு போட்டு மொரட்டா ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களே எல்லாம். OnePlus 16 அஃபீஷியல் போஸ்டர்ஸ் மற்றும் 2026 இந்த டிவைஸ் எண்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமரா மாடல் பார்த்தா ரவுண்டாக மாற்றிருக்காங்க உங்களுக்காக. எனக்கு இதை பார்க்கறதுக்கு GT 8 Pro ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரியல்மி ஏங்க இவன் எங்கே இருக்கான்? ஆனால் 2 கேமரா தான் இப்போதைக்கு தெரியுது அந்த துணி மரப்பில். மேபி வரும்போது ட்ரிபிள் கேமரா வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். மாசா இந்த இதுதானே నాకు నచ్చలేదు. అంటే నేను చాలా ఎక్స్పెక్ట్ చేసుకున్నా కానీ ఎక్స్పెక్ట్ చేసుకున్నంత లేదు. ఒక బీజిఎం లేదు, ఒక ఫైటింగ్ లేదు,
ఒక ఎలివేషన్ లేదు, ఒక ఐటమ్ సాంగ్ లేదు, ఒక కామెడీ లేదు, అందుకే నాకు నచ్చలేదు. అవన్నీ ఉండవు కదా ఇంగ్లీష్ సినిమాలో. ఫైటింగ్ సీన్ లేదువా? அவர் சொல்றது வந்து எதுக்கு எடுத்தாலும் ஃபைட் பண்ணுண்டா. அவர் தண்ணி குடிச்சா கூட அந்த கிளாஸ் எடுத்து அவனே அடிக்கணும். ஃபைட்லாம் சரியான ஒர்க்கு. நீ சரியில்லை, நீ சரியில்லை. அவர் கேட்குறது என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு இப்போ தண்ணி குடிக்க போகிறான் ஸ்பைடர்மேன் அப்படின்னா ஜன்னல் வழியாக அந்த டம்ளர் வச்சு ஒருத்தனை அடிக்கணும். அப்படி பிடிச்சிட்டு அப்படி அப்போ ஒரு எலிவேஷன் ஒரு பிஜிஎம் பாட்டில் கீழே இறங்குறதுக்குள்ள 4 பேர் அடிச்சு முடிச்சுட்டு அப்படி ஆடு. திரும்ப போய் அவன் படுத்து தூங்க போகிறான், தூங்க தான் போகிறான். அதுக்கு முன்னாடி ஒரு 10 பேரை அடிச்சுட்டு போய் அப்படி படுத்து சேர்றா போகிறான். சும்மாவே போய் 4 பேர் இப்போ நம்ம ஜிடியில் அடிக்கிறோமே அந்த மாதிரி சும்மா 4 பேர் அடிச்சுட்டு தான் போய் நாங்கள் தூங்குவோம். ஜிடியில் கூட போலீஸ் வந்து நம்மளை அமைக்கிட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னங்க அடுத்தடுத்து ரொம்ப இதாக இருக்கு. எப்படி இவங்களை வச்சுக்கிட்டு ஏன்னா அந்த ஸ்பைடர்மேன்ரா நல்ல ரீச்சரானா அதையும் சொல்லி ஒரு பக்கம். ஆமா இதுவும் ஒரு வகையான ப்ரொமோஷன். ஆனா படம் நல்லா வெற்றிகரமா ஓடி இருக்குங்க. பயங்கரமான ரீச் படம். அடிச்சு நொறுக்கி எழுதிருக்கு எல்லா இடத்துலயும். என்ன நான் எக்ஸ்பெக்ட் செஞ்சதெல்லாம் அங்கே இல்லை. நீங்க ரொம்ப கஷ்டங்க இவங்களை வச்சுக்கிட்டு படம் எடுக்கிறதெல்லாம். அதனால ஒரு சில படங்கள் வந்து இதில் இன்னும் நல்லா பண்ணிட்டாங்க. இது இப்போ ஹாலிவுட் ஹீரோயின்ஸ்க்கே சிரிப்பாக இருக்கும். நானா அது ஏஎஸ் டேஞ்சரஸ்ங்க. ஏஎஸ் டேஞ்சரஸ் இருக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் சொல்லியிருக்காங்க எல்லாமே. அவங்க கம்பெனியில் வேலை பார்க்குறவனே இஷ்டத்துக்கு சும்மா போட்டு உருட்டிட்டு இருந்தா செருப்பால் அடிப்பண்டா அப்படி. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, இஷ்டத்துக்கு டோக்கன் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. ஜனநாயகன் படம் பார்த்தேன் நான். நீ கால் பண்ண கூட சொன்னல, ஜனநாயகன் படம் பார்த்தேன். படம் ஓகே கமர்ஷியல் ரீதியாக அது ஓகேன்னு வச்சுங்க. பிஜிஎம்லாம் நல்லா இருக்குது, அங்கங்கே ஒரு கோஸ் பம் சீன்ஸ் இருக்குது, எல்லாம் ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் நல்லா இருந்துச்சு. அயனோட இந்த படத்தை வந்து நான் கொஞ்சம் சிங்க் பண்ணுறேன். அயனில் உங்களுக்கு ஒரு சில இடங்களில் வந்து வெளிநாட்டை வந்து காட்டியிருப்பாங்க. வெளிநாட்டை காட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அந்த ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க, எப்படியாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு அதை பார்க்கும்போது ஓகே ரியலாக நடந்திருக்கு, அந்த இடம் வந்து சிங்க் ஆகுது. ஜனநாயகங்களில் பார்க்குறாங்க ஏங்க ஏஐ சீன்ஸு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணுற இடத்துல வர இமேஜஸ்லாம் பார்த்தா ஏஐ அதில் வந்து ரியலாகவே இல்லை. அந்த ஹியூமன்ஸை பார்த்தாலே ரியலாகவே இல்லை. அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கண்ட்ரி ஒன்று இருக்குது, அந்த கண்ட்ரியை வந்து அழிச்சிட்டாங்க, அந்த மக்கள்லாம் வந்து இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு காட்டுறாங்க. பார்த்தா அதெல்லாம் ஏஐ, அது வந்து ரியலாகவே இல்லை. நம்ம கூட அட்டாச்சாக ஏன்னு புரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பேச்சுக்கு கூட நிஜத்தில் யாரையும் கஷ்டப்படுத்த நாங்கள் விரும்பலை. இப்போ அந்த ஷார்ட்டை நாங்கள் நேரில் நிஜத்தில் எடுக்கணும் அப்படின்னா 4 பேர் கஷ்டப்படணும்ல, அதெல்லாம் பண்ணாமல் இப்போ ஏஐ வச்சு முடிச்சிட்டோம். அது செட்டே ஆகலைங்க. இப்போ இந்த ஏஏன்றதுல அந்த ரியலாக நம்ம பார்க்குறோம்ல, அந்த இதை வந்து மிஸ் பண்ணுறாங்களோன்னு தோணுது. அது எப்படி ஆகுதுன்னா, அந்த கேப்பை வந்து சுருக்குறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலல்ல. நான் அதுக்கு தானே காசு கொடுத்து நான் வரேன், பட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கல்ல. கரெக்டு தான். டெலிகிராமில் கூட ப்ரீமியம்லாம் போட்டு பார்க்குறோம். நிறைய சீக்வன்ஸில் வந்து அவங்க வந்து இந்த வேற ஒரு கண்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த செக்மெண்ட்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஸ்லைடு ஃபுல்லாக இதுதான் ஏஐ தான். ஏன்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலையா, அதுக்கு ஒரு ரியல் இது வச்சு ஒர்க் பண்ணலையா, ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு இடம், அதுக்குள்ளே கார் வந்து இப்படி திரும்பி அப்படி வந்து காட்டுறாங்க, அது ஏஐ. நீங்கள் ரியலாக பண்ணியிருக்கலாமே. ஒரு பேர் வரலாறு பார்த்தியா? ஆமாம், நல்லா இருந்ததா? அதான் படம், அவ்வளோதான். அதுவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்கூல் காலேஜில் ஞாபகம் இல்லையா, நான் மச்சான் படம் காட்டுறியா, அதான் இது. அதனால் டேரக்டர்ஸ் இல்லைன்னா யாராவது ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு படத்தை ஒட்டுற அளவுக்காவது கொஞ்சம் ரியாலிட்டிக்கு கொண்டு வா. ஏன் சாருக்கு உனக்காக தான் டிசின்னு ஒரு படம் வந்திருக்கான். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆமே. நாளைக்கா? நாளைக்கு ரிலீஸ். அனிருத் இருக்கிறதுனால ஏதோ படம் நிறைய படங்கள் வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நாளைக்கே இன்னைக்கு அது டிசி தப்பிக்குதான்னு தெரியாது, தெரியல. டிசி எப்போ ரிலீஸ்? சரி ஏதோ ஒன்று மொத்தம் நீ அதை எப்படியும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வைப் பண்ணுறேன்னு சொல்லி. அந்த படத்தெல்லாம் பார்க்க மாட்டேன். இதையே வீட்டில் போட்டாங்களேன்ட்டு போயிட்டு வந்தேன். ஆகஸ்ட் 7ஆம் தேதியாங்க நாளைக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் கலவையாக இருந்துச்சு. கறி வெட்டுற பாய் மாதிரி அவனா டப்பு டப்புன்னு வெட்டிகிட்டே கிடந்தாங்க. இல்லை அப்படிலாம் இருந்தால் வேலைக்கே ஆகுது. கொஞ்சமாவது இந்த ஏஐலாம் தவிர்த்துவிட்டு கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல ஒர்க் பண்ணுங்க, ரியலாக கொஞ்சம் படம் எடுக்க ட்ரை பண்ணுங்க ப்ளீஸ். அது ஏன்னா எனக்கு வெறுப்பே வந்து ஹெச் வினோத் வந்து அப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு. அவரோட தீரன் அதிகாரம் மட்டும் நான் அவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேன். நேற்று முதற்கொண்டு நான் சும்மா வந்து இந்த படத்தை போட்டுவிட்டுருந்தேன், சதுரங்க வேட்டை.
ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன்கிட்ட ஆசையை தூண்டணும். ஆமா. அவ்வளோ ரியலாக இருக்கும். அதில் இப்போ நீங்கள் தீரன் அதிகாரம் ஒன்றுலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிகினிங்லேயே வந்து ஹவாரியாஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ அதில் வரதெல்லாம் வந்து கிராஃபிக்ஸு. ஆமாம். அதில் வந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஏஐ இமேஜ் ஸ்லைடை வச்சு உருட்டியிருக்க மாட்டாங்க. ஹவாரியாஸ் எப்படி அட்டாக் பண்ணுறாங்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணுவாங்க. அந்த ட்ரா பண்ண சப்ஜெக்ட்ஸை வந்து இவங்க ரியலாக கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி கலரிங் பண்ணி பண்ணியிருப்பாங்க. அந்த இது பார்க்கும்போது நல்லாயிருக்கும். என்னென்னா நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஷன்ஸ் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அது நல்லா இருக்குங்கிறேன். அந்த மாதிரியாவது பண்ணியிருக்கலாம். அதை கூட இல்லாமல் வெறும் இமேஜை வச்சு போட்டு உருட்டி தள்ளி ஏட்டா இப்படி பண்ணுறீங்க. இவ்வளோத்துக்கும் பட்ஜெட் ரீதியாக பார்க்கும்போது ப்ரொடக்ஷனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண படம். அதில் ஏன்டா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்குது. அது தீரன்லாம் வந்து அவ்வளோ நமக்கு டச் ஆகுங்க. வந்து கதவை தட்டுவாங்க, டும் டும் டம்னு தட்டுவாங்க, நமக்கு ஸ்க்ரீன் ப்ளே மிரட்டி தள்ளியிருப்பாங்க. அவ்வளோ ரியலாக இருக்கும். அது அந்த படத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அவங்க வந்து நிஜமாவே டெசர்ட்டுக்குலாம் போனோம், எங்கள் பாய்ஸ் எல்லாரையும் நாங்கள் ட்ராவல் பண்ணி அங்கே போய் ரொம்ப ஒரு ஹார்டான நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணி தான் அந்த படத்தை நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம். அது எவ்வளோ இதாக இருக்குது. நமக்கு நேரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த படத்தை பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறாங்க. உண்மைதான். நல்ல பாட்டும் நல்லா இருக்கும், படமும் பயங்கரமாக இருக்கும். படமும் பயங்கரமாக இருக்கும். படம் அந்த லவ் சீன்ஸை கூட தவிர்த்துருங்க, தூக்கி போட்டுருங்க. அதை தவிர்த்துட்டு பார்த்தா படம் ஃபுல்லாக ஹரி படம் மாதிரி இருக்கும். ஆமாம். சல்னு ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. கடைசியில் எங்கே இருப்பாருன்னா ஒரு லைட்டாக உடஞ்ச சேரோட இருப்பார். உடஞ்ச சேரில் உட்காந்துருப்பாரு. கடைசியாக ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கணும் சார் அப்படின்ட்டு அடிப்பார். அதுதான் படம் முடியும். நமக்கும் அப்படியே பா எப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு அதான் நமக்கு தெரியும். கரெக்டாக அந்த டைம் அப்போ வந்து அவர் நிஜமான போலீஸ் தான். அவர் ரியல் லைஃப் ஸ்டோரியை தானே அப்படியே எடுத்துருப்பாங்க. அதே அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து ஒருத்தர் நிஜமாவே இதே மாதிரி அங்கே நார்த் சைடுக்கு ட்ராவல் பண்ணி ஆனால் அவர் இறந்துருப்பாரு. ஆமாம் ஆமாம். நார்த் சைடில் வந்து அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் மாடியிலேருந்து சுற்றுப்பாங்க, கீழெல்லாம் தள்ளி கீழேருந்து சுட்டு இங்கேருந்து போன போது அந்த வீடியோவே கேப்சர் ஆச்சு, ஃபுல் வீடியோ வந்துச்சு. அந்த டைமில் அவரை வந்து ரொம்ப இதோட சிங்க் பண்ணி ரொம்ப நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த மாதிரி இருந்தாங்க. ஆமாங்க, நிறைய நகை திருட்டு நடந்துச்சுங்க அந்த டைம்ல. அங்கேருந்து இங்கே வந்து திருடிட்டு அங்கே போவாங்க, கொலைலாம் நடக்கும். படமே ரொம்ப ரியலாக இருக்கும். அந்த இது லாரிக்கு முன்னாடி இருக்க ராடை வச்சு தான் அட்டாக் பண்ணுவாங்க, அதெல்லாம் காட்டுவாங்க. அப்போ இதுக்கு தானடா அது, அவங்க அதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல பொதுவாக. பட் ஆனால் இவங்க அப்படி சுற்றி அப்படி போடும்போது அது நல்லா இருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே வரும்போது பயங்கரமாக இருக்கு. இப்போ வந்து நிறையா படங்கள் வந்து அதை மிஸ் பண்ணுன்னு சொல்லலாம். ஹெச் வினோத் வந்து நல்ல முரட்டு டேரக்டராக இருப்பார். 2 படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவரோட 2 படம், அதுக்கப்புறம் அஜித்தோட தலை அஜித் ஏகேவோட 3 படம், அதுக்கப்புறம் என்னது ரமணும் ஒன்று வந்து ரீமேக்குங்க, அந்த நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் தெரியல எனக்கு. அப்புறம் துணிவு, இன்னொன்று வந்து இன்னொரு படம்ல வலிமை. அம்மா சாப்பிட்ட 6 நாள் ஆச்சு. அம்மா சாப்பிட்ட 6 நாள் ஆச்சு, அதான் டைட்டிலா. அந்த படமும் வந்து அந்த படம் என்ன ஆயிடுச்சுன்னா கொரோனா டைம் கரெக்டாக ஷூட்டிங்லாம் கொலாப்ஸ் ஆச்சு. அந்த படமும் பார்த்தா என்னங்க நீங்களாங்க எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் ரொம்ப டைமை ஷார்ட் பண்ணுறதுக்காக நிறைய அப்படியே சுருக்கி போட்டு ஒரு மாதிரி ஆக்கியிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தோட ஓப்பனிங் பாருங்கள், பியூராக ஹெச் வினோத்தோட ஒர்க் தெரியும். அந்த பைக் வந்து ஓட்டிகிட்டே போகிறாங்கல்ல, அப்போ வந்து செயினை அறுப்பாங்க. செயினை அறுக்கும்போது அந்த லேடிஸ்லாம் வந்து எப்படி விழுறாங்க, ஜென்ஸ் எப்படி விழுறாங்கன்னு காட்டுவாங்க. செம்ம ஹார்டாக இருக்கும் அந்த சீனு. ஒருத்தவங்களை பிடிச்சி இழுப்பாங்க, அவங்க போய் அப்படியே அந்த கரண்ட் பொட்டியில் இடித்து அப்படியே மண்டை ரத்தம் தெரிக்கலாம் காட்டுவாங்க. அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே, அதான் ஹெச் வினோத். அந்த சின்ன ஏரியாவில் அவரோட டேலண்ட்டை காட்டியிருப்பார். அந்த இடத்துல அவர் இருப்பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக அவர் இருக்க மாட்டார். ஸ்க்ரீன் அப்படியே டப் டப்னு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா சீன் கட்டாயிருக்கும். இவர் பார்த்தா கார் ஓட்டிக்கிட்டே வருவார், அதுக்குள்ளேயே யாருன்னு கண்டுபிடிச்சிருவார் அஜித். கார் ஓட்டுற சீனுக்குள்ளேயே ஆமாம் இவங்க தான் அது, அந்த வெப்சைட்குள்ளே போய் இந்த வெப்சைட்குள்ளே செக் பண்ணால் ஆமாம் அவங்களாம் தான் இது கண்டுபிடிச்சிருவார். ஒன்றுமே இருக்காது, ஒர்க்கே தெரியாது. தீரனில் பார்த்தீங்கன்னா உட்காந்து தேடுவாங்க, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தேடுவாங்க. போலீஸ்க்கு எங்கெங்கே போவாங்க, இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் போய் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணுவாங்க. அந்த பாம்பு மாதிரி வர சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்மளே அப்படியே எங்கே தூக்கிட்டு ஓடிடும். சரி, ஒரு படம் எங்கே வரேன். இதில் பாட்டு என்ன நல்லா இருந்ததுல, இது நல்லெண்ணெய் தானே அப்படி. பாட்டெல்லாம் ஓகே தாங்க, பட் இருந்தாலும் சரி ஓகே. அங்கே மொத்தம் ஜனநாயகம் இன்னொரு படமும் வந்திருக்கு, ஸ்பைடர்மேன் இன்னொரு படம் வந்திருக்கு, டிசின்னு ஒரு படம் வந்திருக்கு. யார் எந்த திரைப்படம் பார்த்திங்கன்றதை ஷேர் பண்ணுங்கள். அசிங்கமாக திட்டுவாங்க. ஜனநாயகன் ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, ஸ்பைடர்மேன் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. டிசி எனக்கு ஸ்பைடர்மேன் மாஸ்டர் தக்காளி சட்னி அப்படி தாங்க இருந்துச்சு. ஐயோ, டிசி வந்து பார்க்கறதுக்கு எனக்கு வந்து
அவர் வந்து பப்பாளி தக்காளி இதெல்லாம் அரைக்கிறது தான் ஒரு வேலை. ஈவன் ஆடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஆடு வந்து மிஸ் மேட்சாக வர நம்பர்ஸ் தான் ஆடுன்றது. அந்த டிசியில் இருக்க ஹீரோயினுக்கும் ஹீரோயின் வந்து சுத்தமாக யார் ஹீரோயின் ஆக்சுவலா? அது எனக்கு நேம்லாம் தெரில. வெள்ளையாக இருந்தாங்கன்னா அவங்க, வெள்ளையா இருந்தா தான் ஹீரோயின்றா? அது சிங்கே ஆகலை. அந்த சீக்வன்ஸுக்கும் அவங்க பேசுகிற ஆக்ஷன்ஸுக்கும் சுத்தமாக சிங்க் ஆகலை. ஆனால் அவங்கள வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க என்னவோ. இதோ டிசி ஏன் இது ஜனநாயகங்களில் மட்டும் என்ன அந்த பொண்ணு கேரக்டராக வரவங்க என்ன அது யாரு? வபிதா சுபாஜ். ஏய் யாருன்னே தெரியலடா இது. யாருன்னு தெரிலங்க இது. காபியா? வாமி காபி. ஓ ஹிந்தியா? பஞ்சாபி தெலுங்கு. ஓகே, ஏதோ ஹிந்தி ஆக்ட்ரஸ் போல இருக்குங்க, எனக்கு தெரியல யாரு. பஞ்சாபி ஹிந்தி பஞ்சாபி ஹிந்தி. அந்த சீக்வன்ஸில் அந்த மூவி ரீதியாக பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் ஒட்டுறாங்கன்னா ஓகே. ட்ரைலரில் பார்க்கும்போது சுத்தமாக செட் ஆகலை. டிசி அதுக்கப்புறம் ஐயோ இவ்வளோ படம் இருக்கா? ஜீனியா? ஏன்னா தமிழில் இவ்வளோ படம் இருக்கு. அதான் யாருங்க நீங்க? சரி, நாளை பின்னா ப்ராப்ளமான ஆக்ட்ரஸாக வரும்போது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் செட் ஆகலையே. செட்டே ஆகலை. அந்த சீனில் ஒட்டவே இல்லை. அவங்கள கூட்டு போய் கண்ணாபின்னான்னு ரத்தத்தை வச்சு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள்லாம் தாராளமாக மார்வலில் போய் நடிங்க, உங்களுக்குலாம் நல்ல ஸ்கோப் இருக்கும். நம்பர் பந்தா அதில் நடித்த பொண்ணு அதில் நடிச்சிருக்காமே. ஓ ஆமாம் அந்த ஹீரோயின். அதுக்கு என்ன ரோலு? அவங்களும் ஒரு ஹீரோயின் மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தாங்க ட்ரைலரில் பார்க்கும்போது. ஓ இவருக்கு 2 ஹீரோயினா? அப்படியான்னு தெரியல. சரி, ஏதோ 7 படம் எடுத்தா உயிரை விட்டுருவேன்னு சொல்லியிருந்தாரு. எப்போ விட போறாரு? அதனால தான் எடுக்க அவர் அண்டர்டேக்கர். எங்கால ஒரு அண்டர்டேக்கருங்க. அவரும் லோகேஷ் கனகராஜும் நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தாரு. மாநகரம். அப்புறம் இன்னொரு ஏதோ சூப்பர் படங்க, கைதி. ஓகே, எனக்கு வந்து மாநகரம் ஓகே. மாநகரம்லாம் சரியான படம். அது ஒன் நைட்ல நடக்கணும். யாரோட படம் அது? லோகேஷ் கனகராஜா. இல்லை, அவர்கிட்ட கேட்கணும் அது. ஓகே, பார்த்தீங்களா புதுகலப்பான நியூஸ். பல்சர் ரசிகர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு 25வது ஆண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு 10 நியூ பல்சர்ஸ் மாடல்களை வந்து ஓடுமா? பைக் ஓடுங்க. E20 E50க்கெலாம் ஓடுமான்னு தெரியல, பார்ப்போம். 125cc 160cc அப்படின்ட்டு வருது, பார்ப்போம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்இடி அது எல்லாரும் பண்றாங்க. இப்போ காமன் எல்லாத்தையும் போர் அடிச்சு போச்சுங்க. சும்மா எந்த வண்டியை கேட்டாலும் இதே தான் சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இதில் ஓரளவுக்கு சீட்டிங் நல்லா இருக்கா அப்படிங்கிறத. எனக்குலாம் பல்சர்னா ஓஜி பல்சர் ரொம்ப பிடிக்குங்க. ஃபர்ஸ்ட் பல்சர் பிடிக்கும். அப்புறம் வந்து என்னாச்சுன்னா 2010-11 டைமில் எஸ்ஆர்கே கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். பல்சர்லேயே வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு இண்டிகேட்டருக்குலாம் ஆட்டோ கட் ஆஃப் இருக்கும். ஆமாம். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னி வரைக்கும் பல்சரில் ரொம்ப பிடிச்சதுன்னா அவங்களோட சுவிட்ச் செட்டில் லைட் எரியும். உங்களுக்கு ஹேண்ட்பாரில் இருக்க சுவிட்ச் செட்ஸ்லாம் லைட் எரியும். ஸோ அதெல்லாம் வந்து அற்புதமான விஷயம். ஏன்னா கம்ப்ளீட் இருட்டிலலாம் என்னோட அப்பாச்சியில் பார்த்தீங்கன்னா நான் பட்டனை தேடணும். அப்பாச்சி நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. நான் 2009 அந்த டைமில் உள்ள மாடலே ஃபியூல் இன்ஜெக்டர் தான் வச்சுருந்தேன், 160 எல்லோ கலர். அதில் வந்து நைட் டைமில் எங்கேயாவது யூஸ் பண்ணுறேன், வண்டி வந்து கும் இருட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்விட்ச் வந்து நானே இப்படி கை வச்சு அப்படி அழுத்தணுமே தவிர. என் ஃப்ரெண்டுகிட்ட பல்சர் இருக்கும், அதில் ஆட்டோ கட் ஆஃப்லாம் இருந்துச்சு, ப்ளூ கலர். ஆமாம், அதில் பார்த்தா இண்டிகேட்டர் போட்டு நாங்கள் திருப்போம், அதுவே கட் ஆகும். நிறைய விஷயம் அதில் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இருக்க பல்சர்லேயே அது இல்லை. அதுதான் எனக்கு காண்டாகுது. ஏன்னா உங்ககிட்டயே எல்லாமே இருந்திருக்கு, நிறைய நல்ல விஷயம் வச்சுருந்துருக்கு, அப்புறம் என்னடா பிரச்சனை அப்படி இருக்கு. இவனுங்களும் என்ன பண்ணுறானுங்க, ஃபர்ஸ்ட் நம்ம பேசணும் ஃபுட் இண்டஸ்ட்ரி எப்படி கிட்ஸை அட்ராக்ட் பண்ணி நிறையா வாங்கி காவு கொடுக்கணும், அந்த மாதிரி இவனுங்களும் வண்டியெல்லாம் இப்போ எப்படி பண்ணுறானுங்கன்னா ஈஸிலி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. லுக்கை வந்து ஓரளவுக்கு ஸ்போர்ட் மாதிரி பண்ணிடுறாங்க, ஆனால் உள்ள நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் இவனுங்க ஒரு பக்கம் மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி ஃபியூலுக்கு டேக்ஸு, வண்டிக்கு டேக்ஸு, ரோடு டேக்ஸு, டேக்ஸு. இதில் ரோடு என்னடான்னு பார்த்தா நான் 250 மீட்டர் ஓட்டுறேன், இல்லை ஒரு 45 பள்ளம். அந்த 45 பள்ளத்தை நீங்கள் எவைட் பண்ணி போக வேண்டியதானே ப்ரோ? நீங்கள் ஆஃப் ரோடு ஓட்டினா அதுக்கு நான் என்னங்க? அதான்டா, நீங்கள் எவைட் பண்ணி போகலாம்னா இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகுது அந்த பள்ளம். நான் இதை எவைட் பண்ணணும், பறக்க தான் செய்யணும், முடியல. அது இது ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுங்க, ஹைவேஸில் போங்க. நானும் தான் நினச்சேன், பார்த்தா வீடு ஹைவேஸில் இல்லை. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. நீங்கள் அப்படி சரி நான் போகிற இடமாவது ஹைவேஸில் இருக்குமான்னு பார்த்தேன், அதுவும் அங்கே இல்லை. அது இவர் ஹைவேஸ் போகாத இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு நாங்கள் என்ன இவர் வந்து ஆஃப் ரோட்லேயே ட்ராவல் பண்ணி. இதில் செமையாக இருக்குல்ல, அதாவது வண்டி 1,50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஷெட்டு வந்து ஒரு என்ன 10க்கு 10 என்ன 1,50,000 இன்னும் நான் சொல்கிறேன் 125cc. ஓகே.
நான்லாம் ஐஆர்சிசிக்கு நான் ஏன் போகிறேன் சரியா? அப்படி இருக்கும்போது இதை வாங்கிவிட்டு 10க்கு 10 ஒரு குட்டியாக வந்து நான் பைபாஸில் போய் இதுக்குன்னு ஒரு ரூம் கட்டி வண்டி நல்லா மெயின்டைன் ஆகுங்க. மைலேஜ் நம்ம மட்டும் தான் செத்துருப்போம். நம்ம மெயின்டெனன்ஸ் போயிடும். இங்கேருந்து எழுந்து நான் ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி போய் பைபாஸில் வண்டி எடுத்துட்டு எங்கள் அம்மா கேட்டாங்கன்னு ஒரு சில மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு. அது எங்கே இருக்குன்னா வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. அங்கேருந்து ஓட்டிட்டு இங்கே வந்துட்டு மறுபடியும் வண்டி அங்கே விட்டுட்டு நீங்கள் வந்துடணும். ஆமாம், கப்பலை இறங்கி நீ தள்ளணும். அதேதான். கப்பலத்தை யார் வாங்க? அதனால இது கொஞ்சம் கோளராக இருக்குது. ரோட்ஸ் சரியில்லை. நான் வந்து வெஹிக்கிளை மட்டும் குறை சொல்லி இங்கே ஒன்றுமே நடக்க போகிறது இல்லை. ரோடு படு கேவலமா இருக்கு. தேய்மானம் அதிகமா இருக்குங்க. அதனாலதான் தேய்மானம் ஆகுது. அங்கங்க போல்டு நட்டு ஆணி எல்லாம் போட்டு போறாங்க. ஏன்னா இதே ஏன்டா போட்டு போறீங்கன்னு பார்த்தா கலண்டு விழுந்திருக்கு. ஏன் அன்னைக்கு நீங்கள் நான் தானே வந்தோம், பின்னாடி டேஞ்சர் லைட் கலண்டு விழுந்துச்சு. நம்ம தானே வந்தோம், டேஞ்சர் லைட் டொமைன் கலண்டு வந்துட்டு டேஞ்சர் லைட் இப்படி பார்த்துட்டு போறாரு. அவருங்க பார்த்தாரு, அவர் பாட்டு ஜாலியா போயிட்டு. அவருக்கு என்ன விழுதுன்னே தெரியல. அதுல வர பின்னாடி போலீஸ்னு ஓட்டி இருக்கு. ஆமா அது வேற. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. கரெக்டா எம்ஐடி பிரிட்ஜ் கீழே கழட்டி விட்டு போயிட்டாரு. 3 கிலோ விழுந்து போகுது. அது யூனிகான் வேற, நல்ல வண்டி அப்படின்ட்டு சுத்தி வர எல்லாம் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப காரு 4 லாரி எல்லாம் ஏறும், டம்மு டிம்முன்னு 2 தடவை உடையும், அப்புறம் தூளாயிடும். இல்லைங்க நிஜமா ரோடு வந்து இது மறுபடியும் சொல்றேன், இதுக்கு வந்து யாரெல்லாம் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த ஏரியால இருக்கிறவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். அதே மாதிரி இதை டக்குன்னு நம்ம சொல்றதா தான் டைரக்டா மோடி அடிக்கலாம், அப்புறம் விஜய் அடிக்கலாம், இப்படிதான் அடிக்க முடியும். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா அப்ப அந்த டிபார்ட்மெண்ட் என்ன புடுங்குது? சும்மா எதுக்கு எடுத்தாலும் போய் அவங்களே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க முடியுமா? இந்த ரோடு வழியா தானே அவங்களும் ஆஃபீஸ் போயிட்டு வராங்க. ரோடு ஏன் எதுவும் பண்ணவே முடியாதா? அவங்களுக்கா அவங்க வரப்போ மட்டும் நாங்கள் லேன் ரெடி பண்ணிடுவோம். அவங்க இல்லடா, ஆஃபீஸ் இது டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்கள சொல்றேன். இந்த வழியெல்லாம் தானே போயிட்டு வராங்க, அவங்க வண்டி தானே தேய்மானம் ஆகுது. அப்பப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டே வந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்காது. இந்த பக்கம் இந்த தண்ணி லாரி, ஆமா நம்ம சைடில் அதுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தியா? இப்போ ஒரு வழியா யோசிச்சு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ரோடு வந்து ஒரு சைடு மட்டும் காவு வாங்குது, அந்த இடத்த ஓகே ரைட் அப்படின்னு சொல்லி இது கொண்டாந்து அந்த சீலிங் போடுறதுக்கு நம்ம வச்சிருப்போம்ல மிக்ஸு ஜல்லியோட சேர்த்து கான்கிரீட்டு மொத்தமாக கொட்டி விட்டு போயிட்டாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக எங்கெல்லாம் அமுங்குதோ அது ஃபுல்லாக அந்த ரோடோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் கொட்டி 2 பக்கமும் பேரிகேட் வச்சு அது ஒரு 1.5 நாள் காய விட்டு இப்போ வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது வந்து அவ்வளோ ஈஸியாக பேர்ந்து போகாது. அது சொல்ல போனால் எர்த்தோட அட்டாச்சாகவும் இல்லை, டிட்டாச்சாக தான் இருக்கு. ஓகே சரியா? அதை வந்து தூக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எடுத்துருந்து நீ தூக்கினா ஒரே பிளாக்காக கொடுத்து தூக்கலாம். பிளாக்காக வரும். ஓகேயா? அந்த மாதிரி தான் வரும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக உடையவும் செய்யாது, இவ்வளோ லோடையும் அது ஈஸியாக தாங்கும். ஸோ இது நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிக்ஸு அது வந்து மிஸ் ஆகுது. இதில் இருக்கலே கொடூரமான விஷயம் என்னன்னா, எனக்கு பர்சனலாக ஒரு அனுபவம், இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். புல்லட்டோட ஃப்ரண்ட் வீல் பெண்ட் ஆச்சு, டங் அப்படின்னு இறங்கிச்சு எங்கன்னா கீழ்கட்டில் கிட்ட. ஏன்னா இவ்வளோ ஆழத்துக்கு ஒரு 30 சென்டிமீட்டர்ஸ் லென்த்து, 15 சென்டிமீட்டர் வித்து, அந்த மாதிரி இவ்வளோ வித்து இவ்வளோ லென்த்து. அந்த பள்ளத்தில் புல்லட் இறங்குது, நல்ல ஷார்ப்பான பள்ளம். ரோடு வந்து அந்த இடத்துல இப்படி ஷார்ப்பாக இருக்கும், நடுவில் வந்து இப்படி யாரோ தோண்டி வச்ச மாதிரி ஷார்ப்பாக இருந்தால் தட்டு தான் டங் அப்படின்ச்சு. அப்போ எனக்கு எதுவும் தெரில, 2 நாள் கழிச்சு கழுத்து இப்படியே இருந்தது. ஃபுல் இது இல்லை, ஷாக்கு இறங்கிச்சுல. ஏன்னா அப்புறமா தான் நான் பார்க்குறேன், வீட்டுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டேன், போனார் நாள் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான் நைட்டு. அடுத்த நாள் தான் எனக்கு கழுத்து ஸ்டிஃப் ஆச்சு தூங்கி எழுந்ததுக்கப்புறம். ஆமாம், அடிக்கிறது இங்கே தானே அடிக்கும். ஆமாம். அப்புறமா வந்து வெளில வந்து வண்டியை பார்த்தேன், அப்போ தான் பார்க்குறேன் என்னடான்னு பார்த்தா இப்படி, அதாவது ரிம்மு அது மெட்டல் இல்லைன்னு, மெட்டலில் இப்போ இதுதான் ஈவன் வச்சுக்க, இப்போ இருந்தது அந்த இம்பாக்ட் வளைஞ்சிருந்தது. ஆமாம், அப்போ எப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் ஆகியிருக்கு அந்த இடத்துல. நான் கரெக்டாக மாற்றணுமே. இல்லை பெண்ட் எடுத்துடலாம், ரிம் அதுதான் பெரிய அட்வான்டேஜ். நான் அலாய் வந்து தண்டம் அதுவாக இருந்ததுன்னா நான் ரோட்டில் கடந்திருப்பேன், யாராவது ஏற்றிட்டு போயிருப்பாங்க. அலாய் பச்சக்குன்னு போயிருக்கும், உடஞ்சிரும், எங்கே வாங்குதான் போயிடும். ஆமாம், ஆனால் அலாய் சேஃபு, பட் ஆனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் செட் ஆகும். ரிம் மெயின்டெனன்ஸ் தாங்க தலைவலி. ஆனால் ரிம் வந்து லைஃப் 100 வருஷம் 150 வருஷம் கூட வரும். நீங்கள் அந்த இது பாலிஷ் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பக்காவாக இருப்பான். துரு பிடிக்காது. நம்ம ஆளுங்க ஒரு சிலர்லாம் விபூதி வச்சு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஆமாம், பக்காவாக இருக்கும். டைம்லலாம் ஃபுல்லாக விபூதி தான் போட்டு அடிச்சு தேய்ச்சி பழவெல்லாம் வச்சுக்கிறது. ஸோ அதனால இதுதான் ட்விஸ்ட்டு. ரோடு நல்லா இல்லாதனால அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் அது. ஏதோ ஆயிருந்ததுன்னு என்ன பண்ணுறது. ஆனால் எவ்வளோ நாள் ஆச்சு? 2 மாதம் ஆச்சு ரெக்கவர் ஆக அந்த பெயின்லேருந்து. அது பொறுமையாக தான் ரெக்கவர் ஆகுது. நீங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா மிரண்டிருப்பீங்க, உள்ள ஏதோ பெருசாக ஏதாவது ஆயிருக்கும். சின்ன வயசு சரி, ரெக்கவர் ரேட் மேபி. பெரியவங்களா இருந்தா அப்போ நான் தான் அதில் விட்டேனா, அப்போ எத்தனை பேர் விட்டுருப்பாங்க. அப்புறம் சைக்கிள் ஓட்டிட்டு வரேன் இப்போ ஜிஎஸ்டி ரோட்ல. சைக்கிள் ஓட்டிட்டு வரும்போது பார்க்குறேன் இதே மாதிரி, எனக்கு டக்குன்னு அதான் ஞாபகம் வருது, அதே மாதிரி ஒரு பள்ளம் ரோட்ல. நான் சைக்கிள் ஓரமாக போகிறேன், அப்படி பார்க்குறேன் அங்கே இருக்க அந்த பள்ளம். டே எத்தனை பேர் அதை உள்ள விட்டுருப்பாங்க, என்னடா இப்படி பண்ணுறீங்க?
இதுதான் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ஏங்க இப்போ ஒரு சில மாடர்ன் பிரிட்ஜஸ், அதாவது மாடர்ன் பிரிட்ஜ்னா நான் சொல்றது வந்து கைத்துல தொங்குறதுலாம் இல்லை, இப்போ ரீசெண்டாக கட்டுற பிரிட்ஜஸ் சொல்கிறேன். நியூ பிரிட்ஜஸ் அது சொல்கிறேன். சொல்கிறேன் நியூ பிரிட்ஜஸ்ஸு அவ்வளோ பேட்ச்சு, அவ்வளோ இது. உங்களுக்கு ஒரு பிரிட்ஜுக்கும் இன்னொரு பிரிட்ஜுக்கும் ஒரு லேயர் வருது இல்லை நடுவில், இது இங்கே இருக்குது இது இங்கே இருக்குது, அது ஸ்பீட் டொபக்குன்னு ஏறி போக வேண்டியதாக இருக்குது. இது என்ன இப்படி மிஸ்அலைண்டாக இருக்குது, அதெல்லாம் செக் பண்ண மாட்டேறாங்க. கேவலமாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது வந்து நாள் போக போக இப்போ கீழே இருக்கிறது வந்து ஹெவி இம்பேக்டை தாங்குது. ஒரு வண்டி இப்படி டொம்முன்னு இறங்குன்னா இதுக்கு ஹெவி இம்பேக்ட், அது போக போக கீழே தான் அந்த ப்ரெஷர் இறங்கும். எப்போ வேணால் அது டொம்முன்னு உடச்சிட்டு விழுலாம், அவ்வளோ ப்ரெஷர் வாங்குதுல அது. இப்போ தானே இங்கே நார்த்தில் எங்கேயோ சொன்னாங்க, ஆமாம் கட்டி 15 நாளா 9 கோடி அதை நக்கிட்டு போச்சு, 6 கோடியா அதை நக்கிட்டு போச்சுன்னாங்க. அது மேலேயே இருக்கும். அதான் இது வந்து வேலைக்கு ஆகுதுங்க. இது இவங்களுக்கா தெரியணும், இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த நான் சைடில் வந்து கவர்மெண்ட்டை நான் கிளைம் எனக்கு என்ன கேள்வி கேட்க தோணுதுன்னா, கவர்மெண்ட்ல வந்து இப்போ ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு வை, ஐடியா என்ன ஓகே இந்த வேலைலாம் முடிஞ்சிச்சு வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்றதுக்கு, அப்போ என்ன ஆகுதுன்னா நீ ரோடெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணா கூட உனக்கு அதுக்கப்புறம் பேட்ச் ஒர்க்கே ரொம்ப கம்மி. நீ எப்படியா இருந்தாலும் அதே சேலரி வாங்கிட்டு அங்கேயே தானே இருக்க போற, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்கன்னு இருக்கு. இங்கே கான்ட்ராக்டர் சரியில்லையா, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் சரியில்லையா, இல்லை பிளானிங் சரியில்லையா, எது சரியில்லைன்னு தெரியல. எல்லாரும் சரியில்லை, இன்க்ளூடிங் அஸ். ஓகே, அதனால தான் நம்ம நிறைய தடவை சொல்கிறோம், நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து அந்த சேஞ்ச் வரணும். இங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது வந்து இம்பேக்ட் பெரிய அளவில் ஏற்படும். இப்போ அதில் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுற டிபார்ட்மெண்ட் பிடபிள்யூடியிலே ஒர்க் பண்ணுற யாரோ ஒருத்தர், அவர்கிட்ட ஒரு சேஞ்ச் ஆரம்பிக்குது. அவர் ஹையர் பொசிஷனில் இருக்காருன்னா இன்னும் மாஸ், அவர்கிட்ட சேஞ்ச் ஆரம்பிச்சுன்னா கீழே வரைக்கும் டகால்னு ஏற்படும். ஆமாம், சில சமயம் வேறு வழி இல்லை, மேலே இருக்கிற ஒரே இந்த மாதிரி இருந்தால் கீழே இருக்கிறவங்க கஷ்டம், அவங்க என்ன பண்ண முடியும், நான் நியாயமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வேறு ஒருத்தனை போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், ஈஸியாக மாற்றி போட்டு போயிட்டே இருக்கு. ஸோ மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா நாடு சுபிக்ஷமாயிடும். பார்ப்போம். ஒரு பல்சர் பைக்கில் ஆரம்பிச்சு நாங்கள் புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அது உண்மைடா, ஒரு பல்சர் பைக் அப்படின்னாலும் ரியாலிட்டி, பல்சர் பைக் வாங்குறதுக்கே எவ்வளோ பேருக்கு கனவாக இருக்கும் தெரியுமா, பொல்லாதவன் படம் மாதிரி தான். ஆமாம், வாங்கிவிட்டு அதை செல்லக்குட்டி புஜ்ஜுக்குட்டின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தால் இவனுங்க வந்து மாணவரையோ ஒரு 50 பள்ளத்தை போட்டு வைப்பானுங்க. நிறையா பேருக்கு இந்த பைக்கெல்லாம் வந்து ரொம்ப அது பெட்டிஷன் அந்த மாதிரி பைக்கில் ஒரு சிலருக்கு ஒரு கிரேஸ் இருக்குது. ஏன் ஆண்டவர்லாம் ஃபோன் வாங்கி வச்சிருக்காரு, அந்த மாதிரி பைக்காக வாங்கிக்க மாட்டாங்க, வாங்கின ஒரு பைக் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப சேஃபாக வச்சுப்பாங்க. இந்த வாலு படத்தில் ஒரு செம ஃபன்னாக இருக்கும், வாலு இல்லை வானம்ல, மச்சான் என் பைக் மட்டும் கேட்காதீங்கடா என் ஒய்ஃப் மாதிரி, அப்புறம் ஏன்டா உன் ஒய்ஃபை ரோட்டில் வச்சு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கு சந்தானம். சிலர் வந்து உண்மைதான் அந்த அளவுக்கு ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க, சூப்பராக கேர்ஃபுல்லாக பார்த்து. அந்த வண்டி அவ்வளோ பளபளனே இருக்கும், 4 வருஷம் ஆன மாதிரி தெரியாது, 10 வருஷம் ஆன மாதிரியும் தெரியாது. எங்கள் அண்ணன் பல்சர் அப்படிதான், அவன் அப்படிதான் மெயின்டைன் பண்ணேன், நான் அப்படி பண்ணேன். சரி வாங்க. அடுத்து என்னது பார்த்தீங்களா, இல்லை கீழே ஒரு சில காரி தப்பியிருந்தாங்க, அதையும் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஏன் நல்லவனாரு, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைஃப் ஸ்டோரி மாதிரி இருந்தது. ஆனால் நல்லவனா இரு, அதுக்காக உன்னை பற்றி நீயே கூட வெளில சொல்ல மாட்டேற, உனக்கு இது கூட யாருக்கும் தெரியல. இதெல்லாம் வந்து ஆனால் இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. சூதுகோவம் படத்தில் வந்து இது ஆல்ரெடி நிறைய நியூஸ் வந்திருக்கும் லாஸ்ட் வீக்கு. கருணாகரன் ஆக்டர் அவர் தான் சொன்னார் ஒரு இதில் ப்ரெஸ் இதில் என்னென்னா, இந்த ஹெலிகாப்டர் வரும்ல டேன் 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 டேன், அந்த சீனை வந்து ஹெலிகாப்டர் செஞ்சதும் அப்புறம் அந்த ஹெலிகாப்டர் டிரைவ் பண்ணதும் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அஜித்குமார் ஏகே, அவர் தான் பண்ணாராம். கேட்கும் போதே செம்மையாக இருந்துச்சு, என்ன அது அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சீன் பார்த்தா இன்னும் அவர் தான் பண்ணாராப்பா அப்படின்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு எப்படி இருக்குன்னா இதை ஏன் பப்ளிசிட்டி பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அவர் கரெக்டாக தான் இருந்திருக்காரு. ஏன்டா எல்லாரையும் பார்த்து இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதே அவரும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு தோணுச்சு. அந்த கமெண்ட் தான் கீழே இருந்தது. எப்படின்னா உனக்கு நீயே ஒரு ப்ரொமோஷன் பண்ண மாட்டேற, இதை கூட வெளில சொல்ல மாட்டேற அப்படின்னா எனக்கு புரியல. நான் புரியல என்னத்தெல்லாம் சொல்கிறது. நான் இன்னைக்கு காலையில் போகும்போது 4 மண்புழு எடுத்து ரோட்டு ஓரத்தில் மண்ணில் போட்டு பதிச்சுட்டு வந்தேன். நான் இப்படிலாம் உட்காந்து ஒரு நாளும் உட்காந்து ட்வீட் போட்டுமா? இப்போ இல்லைங்க, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் தாங்க. நீங்கள் அதை வந்து லைக் பண்ணி அதை பெரிய விஷயமா பேசுறதுனால தானே வரவன் போகிறவங்களாம் வந்து எல்லாத்தையும் ப்ரொமோஷனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். துணி கடைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை எங்கள் வீட்டில் கக்கூஸ் ஃப்ளஷ் அமுக்குனதை கூட நாங்கள் சொல்லுவோம். ஏதோ ஏடிஎம்னு ஒரு தங்க கடை வருதாமே. அஜித்குமார் ஏகே அவர்கள் வந்து இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அடிச்சாரு. இப்போ அவரு அவங்களோட மனைவி ஷாலினி அவங்க ப்ரொடக்ஷன்ல இப்போ ஏகே சார் வந்து 2 படம் பண்றாங்க. ஆமாம் 2 படமும் பண்றாங்க. ஓகே பார்ப்போம். ஆதிக் இல்லையா? ஆதிக் ஒன்று, இன்னொருத்தர் வந்து அந்த கிளாடியேட்டர்னு சொல்லிட்டு அந்த கார் ரேசிங் பேஸ் பண்ணி ஒரு மூவி. அதெல்லாம் வந்து ஷாலினி அவங்களோட மேக்கிங் பயங்கரமா இருந்ததுன்னா பட்டை கிளப்பிடும். செம்மையா இருக்கும். ஏன்னா கார் ரேஸ் வந்து கொஞ்சம் புதுசு, சவுண்டும் மோஸ்ட்லி இந்த டிரைவிங் எல்லாமே வந்து சவுண்ட்ல தெருக்கி விடலாம். சவுண்டும் அப்புறம் இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறதா இருந்தா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1, 2 அதோட நிறுத்திக்கோங்க. 8 எடுத்தீங்கன்னா அப்புறம் ஏகே வந்து இங்க இருந்து மூன் போவார், அங்க இருந்து மார்ஸ் போவார், கார்லயே போயிட்டு இருப்பாரு. அதெல்லாம் நாங்க பார்க்க முடியாது. இப்போ ஒரு படம் வந்துச்சேங்க F1.
ஆமா ஆமா. அதில் கூட சவுண்ட்ஸு சரியா இருந்துச்சு. அந்த மாதிரி சவுண்ட்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா வேற லெவலாக இருப்பான். பார்ப்போம். அதான் இந்த நியூஸ் பார்க்கும்போது ஒரு மாதிரி பரவாயில்லப்பா நல்லா இருக்கு. ஏன்னா இந்த இப்போ காமிக்ஸ் ப்ரோட்லாம் கேட்டால் அவருக்கு இந்த ஃபீல்டு பற்றி கொஞ்சம் தெரியுங்கிறனால அவரும் நிறைய ஷேர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இதையும். ஓகே, ஏன்னா அப்படி பார்த்தா விவேக்கே என்னென்னமோ பண்ணியிருந்திருக்காருடா. ஆமாம், அவரும் தான் வெளில எதுவுமே சொல்ல. பயங்கரமான சும்மா எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டு இருக்க முடியாது ப்ரோ. எனக்கு இதை கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னடா எல்லாத்தையும் வெளில சொல்லிட்டு தான் பண்ணுமா. இவங்க இப்போ சொல்லாமல் இருக்கிறத ஒரு மற்றவங்க சொல்லி கேட்கும்போது அதுதான் ஆக்சுவல் ஃபேக்ட். பலனடைஞ்ச ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னும் போது தான். அது எப்போ சூதுகம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 10 years இருக்கும். அவங்க அந்த மூவியோட ப்ரமோஷனுக்காக கூட அதை யூஸ் பண்ணிக்கல. 10 yearsக்கு மேல இல்ல, அது மேலே அதுக்கு மேலேயே. அதுல வந்து ட்ரெண்டான பாட்டு வந்து காசு பணம் தான், வேற லெவல் ட்ரெண்ட். காசு பணம் திட்டு மணி மணி பயங்கரமான ட்ரெண்டிங். அதெல்லாம் வந்து கானா பாலாவோட பீக். அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு நிறைய படங்கள் தொடர்ந்து வந்துச்சு. இல்லடா ப்ராக்டிக்கலா இருந்ததுடா. எனக்கு இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, இதே கானா சாங்ஸே வந்து தப்பான ஆங்கிள் போயிட்டு இருக்குல்ல. அவர் வந்து ஜாலியா கொடுத்தாரு, சாங்ஸ் எல்லாம் செம்ம ஜாலியா இருக்கும். NH4ல ஒன்று வரும், அதுவும் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நிமிர்ந்த நெல், அதுலயும் ஒரு பாட்டு நிறைய இருக்குடா, நிறைய இருக்கு. அவர் தான் அதுக்கு முன்னாடியே வந்து டோன்ட் வரி பி ஹாப்பியா தேவா சார் வந்து தேவா சார் வந்து கானால மரட்டு தள்ளி இருப்பாரு. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சம் கேப் விட்டு இவர் வந்தாரு, நல்லா இருக்கும், ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. இல்ல இவர் சொல்றதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஜாலியா இருக்கும். நான் இப்போ இருக்கலாம் எடுத்துருமா, நான் ஐட்டம் எடுத்தேன்டா, பொருளை போட்டேன்டா, வந்தேன்டான்னு. என்னடா இது பொல்லத்தேன்டா மாமா பார்த்து புட்டான்டா, என்னடா பாட்டு எழுதுறீங்க, ஏன்டா சாவடிக்கிறீங்க. அவன் ப்ரைவேட் பஸ்ஸில் போட்டு விட்டுறாங்க. ப்ரைவேட் பஸ்ஸில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு விட்ருக்காங்க. ஏற்கனவே இந்த பாட்டெல்லாம் இதில் போடுறீங்க, வெறுப்பாக இருக்கு கேட்கவே. அதுக்காகவே நான் எச்சட்ட மாட்டு உட்காந்துடுறது, எப்பா எதையோ ஒன்று போட்டு தொலையும் உயிரை வாங்குங்கடா அப்படின்னு இருக்கு. ஊர்ல எல்லாம் இது ஓடாது, நம்ம ஊர்ல எல்லாம் பழைய பாட்டு ஓடும். அங்கே வேற நாங்க சொல்றது இங்க சென்னையில சொல்கிறோம். ஊர்லாம் போனீங்கன்னா நீங்களே வந்து இந்த மாதிரி கேனக்கம் நட்டிங்கள எல்லாம் பெருமைப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா எப்படி விளங்கும்? அதுவும் கரெக்டு தான். இவங்க தான் பிடிச்சா அவங்க எல்லாம் ஏற்றி விட்டுறாங்க. அதை தான் நான் சொல்றேன். இப்போ அவரு ஏன் வந்து வெளில சொல்லணும்னா இதுதான் காரணம். சும்மா நீங்களா வந்து என்னென்னமோ பண்ணி அந்த மனுஷன் நிம்மதியா இருந்தவரை போயிட்டு அப்புறம் ஒரு 100 கம்பெனி வரும் ஹெலிகாப்டர் பண்ணி கொடு, நானும் ஓட்டணும். இல்ல அவர் வந்து அப்பவே ஒரு ஆல்மோஸ்ட் 15 years பேக்கே வந்து அவரோட கோலை வந்து செட் பண்ணிட்டாரு. நிறைய பேர் அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல அஜித் வந்து பிரியாணி பண்ணி கொடுத்தாருன்னு. இப்போ இவங்க என்ன பண்ணுவானுங்க, அஜித் படம் வரலன்னு எல்லாரும் நிறைய பேர் இந்த ட்ரோல் பண்ணணுன்றதுக்கு பிரியாணிக்குன்ற மாதிரி மீன் போடுறது இப்படி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன, அவர் பிரியாணி கிண்டுறதா இருக்கட்டும், ஆனால் கிண்டுனதுல எல்லாரும் பெனிஃபிட் தானே ஆனாங்க. அவருக்கு வந்து எல்லாரும் கிண்டலையே. இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டீசெண்டாக இருக்காருடா. நல்ல அப்படியே இருந்தாலே ஓகே தான். சும்மா இங்கே இருக்குங்க, தமிழில் நிறைய காவிய கதைகள் வருது, அந்த மாதிரி படங்கள் நீங்கள் நடிக்கணும்னு அவசியமே இல்லை, விட்டுருங்க தயவுசெய்து. வர படம் எல்லாமே கேவலமாக இருக்குது. இதோட கேவலமாக ஒரு படம் எடுக்க முடியாதுன்ற அளவுக்கு கேவலமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வேற இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்ல இமேஜோடு இருந்த 4 பேர் வந்து நடிச்சு அவங்க பேர் இழக்கணுமா? கரெக்டு தான். சரியா? நாங்கள் அதனால் காவிய கதைகள் எல்லாம் லோகேஷ் வச்சு பார்த்துக்குறோம், டிசிலேயே நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறோம். அது அப்படியே நாங்கள் முடிஞ்சால் பிசிக்கு கூப்பிட்டு போய்க்கிறோம். ஆமாம், பிசியில் கூப்பிட்டு போய் அவங்களாம் அங்கே தள்ளி விட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படியும். சரியா? சும்மானா எதுக்கு எடுத்தாலும் ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கும். எனக்கு இது வந்து ரஜினி இதில் நடிக்கும் ஜெயிலர்லேயே எனக்கு பிடிக்கலையே. நான் அருவாள் எடுத்து வீசுறது அது இதுன்ட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஹார்டாக இருக்குது அவங்களுக்கு. சென்டிமெண்டலாக கொஞ்சம் கூப்பிட்டு போனால் அவங்களாம் சரியான ஆக்டர்ஸ், செமையாக அவங்களோட இதெல்லாம் வெளில வரும். அதை விட்டு போட்டு டார்ச்சர் பண்ணி நம்மளை கொண்டுகிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் அப்படின்ற செக்மெண்ட்லாம் வரும். எனக்கு அப்படித்தானே இருந்தது. நீதான் ஆனா ஆமாடா நானே தான்டாடே இல்லைங்க, சிரிச்சுட்டே அழுவாரு. அந்த மொமெண்ட்லாம் வந்து அப்படியே அவரோட அது ஓகேடா. நான் வந்து படம் பார்க்க வந்தது நீதானான்னு கேட்ட மாதிரியும் நான் வந்து ஆமாடா நானே தான் சொல்லி தேவலாம் வந்து தொலைச்சிட்டேன். அது பரவாயில்ல. காலிஷா அதை விடவா, அதெல்லாம் ஒரு 20 நிமிஷம் எதுக்கு சண்டை போடுறாங்கன்னே தெரியல. ஒரு செட் ரெடி பண்ணிட்டு உடைக்கணும்னு சொல்லி பண்ண மாதிரி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க பாட்டு. காலிஷா அப்படின்னு அங்கே சுதிகாசன் பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாமல் உட்காந்து பிரைவேட் இருக்கு. ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் விடுங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன், இப்போ வர பிடிக்கல. இந்த கட்டாகுசி மாதிரி படமே ஓகேன்னு தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சூப்பர் படங்க கட்டாகுசியா, அதெல்லாம் பிளாக் பஸ்டருங்க அப்படி சொல்கிற அளவுக்கு காமெடியாவது இருந்துட்டு போயிருங்க அப்படின்னு விட்டுருலாம் அதை. ஏன்னா எதுவும் கேவலமாக அதுலேருந்து எதுவும் வந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் இந்த விமன் செல்ஃப் டிஃபென்ஸு இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தான் இருந்தது. மற்றபடி எதையாவது பேசுகிறேன் எதையாவது பண்ணுறேன் ரத்தம் தெறிக்க அப்படின்ட்டு சாவடிக்காதீங்கிறாங்களே, முடியலடா. எங்கள் வீட்டிலேயே இப்போலாம் திருஷ்டி பூசணி கூட உடைக்கிறது இல்லைடா. அப்படி வேலைங்க இந்த ஒரு சீனை வைக்கல
நான் வந்து பிரேவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாமல் இருந்தாங்களே ஹீரோயின். அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இது வந்து நான் ஒன்று எடுத்து வச்சேன். இது வந்து நியூஸ் சேனலுங்க. அதில் வந்து போட்டிருக்காங்க, ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுயம்புலிங்கம் தனது குடும்பத்துடன் தென்காசியில் தியானத்துக்கு சென்ற நாள் அப்படின்ட்டு. ஏன்டா நியூஸ் சேனலில் போட வேண்டிய விஷயமாடா இதெல்லாம், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இன்னொரு நியூஸ் சேனல் ஒன்று போட்டிருந்தாங்க, அது ஏதோ ஒரு சீரியலாம். இந்த சீரியலில் இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அது உண்மையா இல்லையா கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? ஏய், இது நியூஸ் சேனலாக என்னடா, எதுக்குடா அதை போடுறீங்க? அதில் சீரியலில் நடக்கிற கதையை நியூஸில் போட்டு காட்டுறாங்க. இது வந்து எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா, கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? நியூஸ் சேனலாக என்னடா நீங்கள்? ஒரு யூடியூப் சேனலடா நீங்கள். யூடியூப் சேனலாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு நெறி வச்சிருக்கான். இப்போ பாலிடிக்ஸ் சேனல், யூடியூப் சேனல் யாரும் நெறி வச்சிருக்கா? இல்லை நெறி கட்டிடும் அடிச்சா. இப்போ பாலிடிக்ஸ் பேசுகிறவங்க வந்து சீரியலை பற்றி இழுத்து போட்டு பேசப்படுறது கிடையாது. ஆனால் பாலிடிக்ஸே கேவலமாக பேசிட்டு இருக்கீங்க, இல்லை சீரியல் வேறு. அதை தான் சொல்கிறேன், அதுலேயே கேவலமாக இருக்கனால இங்கிட்டு வரலன்னு வைங்க. இப்போ இவங்க நியூஸ் சேனல் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுயம்புலிங்கம் தென்காசியில் போய் தியானம் பண்ணது எனக்கு தேவையா? நம்மளை தியானம் பண்ண சொல்கிறாங்கடா, தியான தினம் அது. விட்டா அடுத்த நாள் 5 போய் பார்த்தாரு. அந்த அப்புறம் பஸ்ஸில் ஏறி இவர்கிட்ட பேசினாரு எல்லாத்தையும். அப்புறம் பார்த்தா வாயிலேருந்து ஒரு குச்சி வெளில வரும். இப்படியே தினம் இவங்க இதை பற்றியே பேசிட்டு கிடந்தா நீங்கள் எப்போ நியூஸ் சேனல் நடத்துறீங்களா, என்னடா பண்ணுறீங்க? வேஸ்டா இவங்கலாம். அப்படியே ட்ராக்ஷனுக்காக எல்லாரும் ஊரே ட்ராக்ஷனுக்கு ஓடிட்டு இருக்கு. லிட்டரலி ட்ராக்ஷன் அந்த பாருங்க 32 33 நல்ல வியூஸ் போயிருக்கு. கீழே எல்லாம் கேட்டிருக்காங்க, எதுக்குடா எதை பேசியிருக்கீங்க, இஸ் திஸ் நியூஸ்? விஜயகாந்த் காரி துப்பியது சரிதான் போல. நிஜமா அந்த மனுஷன் துப்பிட்டு தானே போனார். சரி, ரைட்டுங்க. ஸோ அதான் தான் இன்றைக்கான இன்ஃபர்மேஷன். வேறு சில இன்ஃபர்மேஷனோட நம்ம திரும்ப சந்திப்போம். கண்டிப்பாக ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிங்கிறது யாருமே டினை பண்ண முடியாது. சரியா? ஓகே, பார்க்கலாம். அது வரைக்கும் விடைபெற்றுள்ளது சிவபரணி. நீங்களும் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணுங்க. ஓகே, பார்க்கலாம். பாய், ஹாப்பி மண்டே.